Welcome student, I am Ganesh from Hariganesh Institute of Mathematics. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராபபிலிட்டியில ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இது வந்து பாத்தீங்கன்னா PQT, ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் ப்ராசஸ், ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் ஆகும். CSE, IT, EC டிபார்ட்மெண்ட், A&D டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் யூஸ் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற டாபிக் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். இந்த டாபிக் ரிலேட்டட் சம் ப்ராப்ளம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னென்ன டாபிக் கவர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ், ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் வி ஆர் கோயிங் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். சரிங்களா? ஸோ இருக்க ப்ராப்ளம் ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு ஃபர்ஸ்ட் ரேண்டம் வேரியபிள்னா என்னன்றது பார்த்துக்கலாம். ஆல்ரெடி டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் வீடியோவில் நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். அதே தான் a real valued function x whose values are determined by outcome of an experiment is called random variable. The proper definition of random variable. Sorry, இதோட ப்ராப்பர் டெஃபினிஷன் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுலேயும் திருப்பி ரிப்பீட் பண்ணணும்னு பார்க்குறேன். இப்போ இதில் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் தான் இந்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் எதை சொல்ல முடியும்? ரேண்டம் வேரியபிள் விச் டேக்ஸ் ஆல் த பாசிபிள் வேல்யூஸ் இந்த கிவன் இன்டர்வல். கொடுத்துருக்க இன்டர்வல்ல இருக்க எல்லா பாசிபிள் வேல்யூ எடுத்துக்கிறது தான் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் சொல்லுவோம். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் வந்து எப்பவுமே ஜென்ரலாக வந்து அன்கவுண்டபிள் வேல்யூஸ் ஃபார் எக்ஸ். இப்போ டிஸ்கிரீட்ல வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டபிள் வேல்யூஸ் ஃபார் எக்ஸ். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா த அமௌண்ட் ஆஃப் சுகர் இன் எ ஃப்ரூட். ஃப்ரூட்ல எவ்வளோ சுகர்ங்கிறது கவுண்ட் பண்ண முடியாதுல்ல, தட் இஸ் அன்கவுண்டபிள். அதே மாதிரி இது இந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் த்ரூ அவுட் எ டே, அதுவும் வந்து வி கேன் நாட் கவுண்ட். த்ரூ அவுட் எ டே ஒவ்வொரு பாயிண்ட்லயும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கலாம். எவ்வளோ சேஞ்சஸ் ஒன்றா இருக்கும், அந்த சேஞ்சஸ் வந்து வி கேன் நாட் கவுண்ட். ஸோ தீஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள் ஃபார் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். இப்போ இந்த கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் ஃபார்முலாஸ்லாம் எல்லாமே நான் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் டீச் பண்ணும்போது சொல்லியிருக்கிறேன். அதோட ஃபார்முலா தான் இது. ஜெனரலாக பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இருக்கணும்னா ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்பவுமே இதில் ஒரு முக்கியமான நீங்கள் திருப்பி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்பவுமே பிடிஎஃப்னு சொல்லுவோம். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சிடிஎஃப், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அது கண்டிஷன் வந்து இன்டெக்ரல் வேல்யூ எப்பவுமே அதோட வேல்யூ ஒன்றா இருக்கும். இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா A to B இருந்தால் இன்டெக்ரல் A to B f of x dx. x less than or equal to a னா minus A to A, greater than or equal to a னா A to infinity. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஃபார்முலா இருக்குல்ல, P of A to B, P of x less than or equal to A, P of x greater than or equal to A இருக்கு. மூணுத்துக்கும் மூணு ஃபார்முலா கொடுத்துருக்கேன்ல. இந்த மூணு ஃபார்முலாவும் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கிறோம். ஆனால் இதை கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை யூஸ் பண்ணியும் போடலாம். ஸோ அந்த மூணு ஃபார்முலாவும் நான் இங்கே கொடுக்குறேன். என்னன்னா அந்த மூணு ஃபார்முலாவும் யூசிங் பிடிஎஃப்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ், அதே மூணு ஃபார்முலாவை யூசிங் சிடிஎஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி போடலான்றதை இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன ஃபார்முலானா பார்த்தீங்கன்னா P of A less than or equal to X less than or equal to B. இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணா இன்டெக்ரல் A to B f of x dx. இது வந்து யூசிங் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் பிடிஎஃப் யூஸ் பண்ணி. பட் அதே ஃபார்முலாவை இங்க கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணி போறது அந்த ரொம்ப ஈஸி. எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ, செகண்ட் வேல்யூ மைனஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ, அவ்வளவுதான். உங்ககிட்ட வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்றதுக்கு பதிலாக கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணி போறது ரொம்ப ஈஸி. இப்போ அதே மாதிரி இன்னொரு ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் லெஸ் than or equal to a அப்படின்னு வச்சுங்க. இதுல நம்ம என்ன பண்ணலாம்? லெஸ் than or equal to மைனஸ் இன்ஃபினிட்டி டு a f of x dx. இது யூசிங் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். பட் இதுவே இங்க வந்து யூஸ் பண்றதா இருந்தா எக்ஸ் லெஸ் than or equal to a, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்றதா இருந்தா நம்ம என்ன ஃபார்ம்ல யூஸ் பண்ணலாம்னா எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி யூஸ் பண்ணலாம். அதுவே இன்னொரு ஃபார்ம்ல வந்து பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to ஏன்னு இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏ டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பட் அதுவே கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணி போறதா இருந்தா x greater than or equal to a அப்படின்னு வரும்போது f of infinity minus f of a. ஸோ அவ்வளோதான், வெரி சிம்பிள். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எது வேணுமோ கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும்தான் இருக்கு, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகணும். சப்போஸ் உங்ககிட்ட ரெண்டுமே இருக்குன்னா பெட்டர் யூஸ் செகண்ட் செட் ஆஃப் ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி போடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய புக்கில் இதை அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இதை யூஸ் பண்ணீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ண சம்மு இந்த எக்ஸசைஸ் நம்ம வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம்.
Let x be a continuous random variable with the probability density function. F of x is 1 by 4 in the interval 2 to 6. Find the expected value and variance of x. Expected value na என்னன்னா E of x. Expected value na E of x. அதாவது E of x னு சொல்லலாம், அதான் மீன் சொல்லலாம். Expected value என்னன்னா மீன் தான். ஆவரேஜா நடக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதான் அது. ஸோ எக்ஸ்பெக்டட் வேல்யூனா மீன்னாலும் ஒன்று தான். அண்ட் வேரியன்ஸ் ஆல்சோ வேர் ஆஸ்கிங். ஓகே, கிவன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா f of x is given by 1 by 4 given interval 2 less than or equal to x less than or equal to 6. இதுல இருந்து அவங்க கேட்கறது என்னன்னா E of x எக்ஸ்பெக்டட் வேல்யூ கேட்கறாங்க. E of x-க்கான கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் ஃபார்முலா வந்து இன்டெக்ரல் -∞ to +∞ x f of x dx. இது வந்து ஃபார்முலா. இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன், கொடுத்துருக்க இன்டர்வல்ல லிமிட்டை யூஸ் பண்ண போறோம். ஸோ 2 to 6 x into f of x என்றது 1 by 4 into dx. ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்டெகிரல் பண்ண வேண்டியதான். 1 by 4 வெளியில் எடுத்துட்டு x மட்டும் இன்டெகிரல் பண்ணீங்கன்னா x² by 2 with the limit 2 to 6. அப்போ 1 by 8 into, ஏன்னா இந்த 4 2s are 8, இப்போ 6 கொண்டு வந்து இதில் போடும்போது 6² 36 மைனஸ் லோயர் லிமிட்டை கொண்டு வந்து இதில் போடும்போது 2² 4. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 36ல 4 போனால் 32 divided by 8. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 4 தான். E of x என்றது 4, அதாவது மீன் வந்து 4 எக்ஸ்பெக்டட் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். ஓகே, E of x கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா E of x ஸ்கொயர் யூஸ் பண்றோம். வேரியன்ஸுக்கு E of x ஸ்கொயர் தேவை, அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன். E of x ஸ்கொயர் ஃபார்முலா இன்டர்வல் -∞ to +∞ x² into f of x dx. ஓகே, ஸோ இதுல அவங்க கொடுத்துருக்க லிமிட் வந்து சப்ஸ்டிட் பண்றோம். இன்டெக்ரல் 2 to 6 x² into f of x வந்து 1 by 4 கொடுத்துருந்தாங்க into dx, அதை எடுத்து வச்சோம். ஓகே, நவ் as usual 1 by 4 வெளியில் எடுத்துட்டு x² இன்டர்வல் பண்ணீங்கன்னா x³ by 3 with the limit 2 to 6. அப்போ பார்த்தோம்னா 4 3s are 12 with 216 minus 2³ வந்து 8. என்னன்னா 1 by 12 into 216ல 8 போச்சுன்னா 208. ஸோ 208 டேரக்டா 12ல கேன்சல் பண்ண முடியாது. அது 4th டேபிள் அடிச்சிங்கன்னா 5 4s are 20, 2 4s are 8 by 3, 52 by 3 E of x ஸ்கொயர். E of x ஆல்ரெடி 4 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவங்க கேட்கறது வந்து வேரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கான ஃபார்முலா என்னன்னா E of x ஸ்கொயர் மைனஸ் E of x தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ E of x ஸ்கொயர் வந்து 52 by 3 மைனஸ் E of x வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 4 கண்டுபிடிச்சோம், 4 ஸ்கொயர் வந்து 16. ஸோ இப்போ ஃபர்தரா இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 52 by 3 மைனஸ் 16. ஸோ 52 மைனஸ் 16 into 3 வந்து 48 by 3. இப்போ ஃபைனலாக உங்களுக்கு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 by 3. இதுதான் வேரியன்ஸ். ஸோ இந்த சம்ல எக்ஸ்பெக்டட் வேல்யூ கேட்டிருந்தாங்க, அது 4 E of x 4, வேரியன்ஸ் வந்து 4 by 3. அவ்வளோதான் ஆன்சர். செகண்ட் சம் பார்ப்போம். Test whether f of x is equal to mod x in the interval -1 to +1 can be the probability density function of a continuous random variable. என்ன கேட்குறாங்கன்னா, இது f of x வந்து probability density ஃபங்க்ஷனான்னு செக் பண்ண சொல்றாங்க. ஸோ கண்டிஷன் ஃபார் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்னன்னா -∞ to +∞ f of x dx is equal to 1. அப்படி 1 இருந்தால் அது வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அதை ஷார்ட்டாக நம்ம வந்து பிடிஎஃப்னு சொல்லுவோம். பிடிஎஃப்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஸோ அதை இங்கே செக் பண்ண போகிறேன். ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன செக் பண்ணணும், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், இதை செக் பண்ணணும். ஸோ இன்டெக்ரல் -∞ to +∞ இங்கே ரேஞ்ச் கொடுத்துருக்கிறது வந்து -1 to +1 f of x dx. இதுதான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். So integral -1 to +1 f of x வந்து mod x into dx. So mod x என்றது எப்பவுமே ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். So ஈவன் ஃபங்க்ஷன் can be written as 2 times of 0 to 1 x dx அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஈஸியாக இது இன்டெகிரல் பண்ணிடலாம். ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டெகிரல் பண்ணீங்கன்னா x² by 2 with limit 0 to 1. சரி, இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ லிமிட் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அப்பர் லிமிட் 1² minus 0². ஸோ தட் இட் இஸ் ஈக்குவல் டு 1.
ஸோ இன்டெக்ரல் வேல்யூ வந்து 1 வரதுனால therefore f of x is probability density function. Probability density function. அவ்வளவுதான், வெரிஃபை பண்ணியாச்சு. Okay, next நம்ம பார்ப்போம். A continuous random variable capital X that can assume any value between 2 and 5 has a density function given by this. Find this. கொடுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த any value between 2 and 5 என்ன அர்த்தம்னா 2 less than x less than 5 அர்த்தம். அதனால இது வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா f of x is equal to k into 1 plus x with the interval வந்து 2 less than x less than 5. ஓகே, இப்போ அவங்க கேட்டிருக்கிறது இதுதான் கேட்டிருக்காங்க. பட் இது கண்டுபிடிக்கணும்னா முதல்ல கே கண்டுபிடிச்சாதான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ கே கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ சின்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் probability density function. Density function சொன்னாலே probability density function. ஓகே, f of x is probability density function. Integral minus infinity to plus infinity f of x dx is 1. ஸோ நம்ம தான் இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்திருந்தேன் f of x வந்து ஒரு probability density function இருந்தா இன்டர்வல் வேல்யூ 1 ஆயிடும். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ல நம்ம போட்டோம். சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம இந்த f of x சப்ஸ்டிட் பண்ணும்போது அது கரஸ்பாண்டிங் லிமிட்டை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இன்டெக்ரல் லிமிட் வந்து 2 to 5 f of x வந்து k into 1 plus x into dx is equal to 1. இப்போ நம்ம இதை இன்டெக்ரல் பண்ண வேண்டியதான். ஸோ கேவை வெளியில் எடுத்துட்டு ஒன்னை இன்டெக்ரல் பண்ணும்போது எக்ஸ்ன்னு வரும். பிளஸ் எக்ஸை இன்டெக்ரல் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வித் த லிமிட் 2 to 5 is equal to 1. அப்போ k இன்ட்டு அப்பர் லிமிட் முதல்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்பர் லிமிட் போட்டீங்கன்னா 5, இங்க போட்டீங்கன்னா 5 ஸ்கொயர் 25, ஸோ 25 by 2 மைனஸ் லோயர் லிமிட் 2 போட்டீங்கன்னா 2 பிளஸ் 2 ஸ்கொயர் 4 அடிச்சிங்கன்னா 2. ஸோ இது முடிஞ்சு போச்சு. இப்போ ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணும்போது k இன்ட்டு 5 2 சார் 10 பிளஸ் 25 35 by 2 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு k வேல்யூ கிடைச்சிடும். k இன்ட்டு 4 2 சார் 8, அப்போ 35ல 8 போச்சுன்னா 27 by 2 is equal to 1. So from this we obtained k value is equal to 2 by 27. Okay, so k கண்டுபிடிச்சாச்சு. அவங்க கேட்கலனாலும் நம்ம k கண்டுபிடிச்சாதான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். அதனால அது கண்டுபிடிச்சிட்டோம். சரி, அடுத்தது அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை நான் ப்ரொசீட் பண்ணலாம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா p of x less than 4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சரி, இப்போ இந்த சம்ல பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க இன்டர்வல் என்னன்னு பாருங்க. அவங்க கொடுத்துருக்க இன்டர்வல் 2 to 5 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இன்டர்வல் வந்து 2 to 5 அப்படின்னு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. பட் இவங்க கேட்கறது லெஸ் தென் 4. அப்படி 4ன்றது இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ லெஸ் தென் 4னா இதுக்குள்ள வந்துடும் 2 to 5 வந்துடும். இதுதான் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா இன்டெக்ரல் 2 to 4 f of x dx. இதுதான் கரெக்டா எழுத வேண்டிய விஷயம். ஓகே, சரி, இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம f of x தெரியும். அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். ஸோ இன்டர்வல் 2 to 4 f of x வந்து k into 1 plus x into dx. பட் k ஓட வேல்யூ நம்ம 2 by 27 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை 2 by 27 வெளியில் எடுத்து போட்டு 1 இன்டர்வல் பண்ணா x இன்டர்வல் பண்ணீங்கன்னா x ஸ்கொயர் பை 2 வித் த லிமிட் 2 to 4. ஸோ இங்க லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணோம்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 2 by 27 into அப்பர் லிமிட் 4 கொண்டு வந்து போடுங்க. பிளஸ் இங்க அப்பர் லிமிட் 4 போடுறீங்கன்னா 4 ஸ்கொயர் 16 by 2 8 மைனஸ் லோயர் லிமிட் 2 கொண்டு வந்து போட்டா இங்க 2 பிளஸ் இங்க 2 போட்டா 2 ஸ்கொயர் 4 by 2 வந்து 2. இப்போ ஃபைனலா உங்களுக்கு 2 by 27 into இது வந்து 12 minus 4. 12 minus 4 8, அப்போ 16 by 27. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளவுதான். Okay, இப்போ இந்த சம் பார்ப்போம். If the density function of x is f of x is given, find c and p of x given. So almost it is similar to previous problem, but function மட்டும் தான் வேரி ஆகுது. என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க? e பவர். அதனால இந்த சம் நம்ம போட்டுக்கலாம். சரி, நான் பேச சொல்லியிருக்கேன் டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா நம்மளுக்கு தெரியும் கண்டிஷன் வந்து இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி f of x dx is equal to 1 தெரியும்.
அப்புறம் இதுல அவங்க கொடுத்துருக்க இன்டர்வல் 0 to infinity தான், அதனால அந்த இன்டர்வல் தான் நம்ம எடுத்துக்கணும். 0 to infinity f of x வந்து c into e power minus 2x into dx is equal to 1. ஸோ இப்போ இதை இன்டர்வல் பண்ணணும்னா c வெளியில் எடுத்துடணும். இன்டகிரேஷன் ஆஃப் e power 2x வந்து e power minus 2x by minus 2, அதாவது இன்டகிரல் பண்ணிட்டு அதோட கோஎஃபிஷியன்ட் கீழே போட்டுருணும். e power minus x integral e power minus 2x by coefficient of x வந்து minus 2 with limit 0 to infinity is equal to 1. அவ்வளவுதான். இப்போ இதுல வந்து லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஸோ இந்த 2 டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நான் 2 வெளியில எடுத்துறேன். c by minus 2 அப்படின்னு வெளியில எடுத்துட்டு மிச்சம் இந்த லிமிட்டை கூட இதுல போடும்போது e power minus infinity minus 0 போட்டீங்கன்னா e power 0 which is equal to 1 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இது வந்து நான் மைனஸ் மேல கொண்டு போயிட்டீங்கன்னா மைனஸ் c by 2 இன்ட்டு e power minus infinity எப்பவுமே 0 மைனஸ் e power 0 வந்து 1. ஸோ இது நம்ம கிளியரா நான் வச்சுக்கோங்க. என்ன விஷயம் சொல்றேன்னா e power minus infinity தான் 0, பட் e power infinity வந்து infinity. ஓகே, ஸோ இப்போ ஃபர்தரா பார்த்தோம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது மைனஸ் மைனஸ் பிளஸ், அப்போ c by 2 equal to 1 which implies that c is equal to 2. ஓகே, ஸோ சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த கொஸ்டின் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா p of x greater than 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. p of x greater than 2. ஓகே, இப்போ இதுக்கு நான் வந்து எப்படி சொன்ன மாதிரி தான் கொடுத்துருக்க இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 to infinity கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க இன்டர்வல் 0 to infinity அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல நான் வந்து 2 வந்து இங்க வருதுன்னு வச்சுக்கோங்க, 2 வந்து இங்க வருது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கிரேட்டர் தென் 2. கிரேட்டர் தென் 2னா இந்த ரேஞ்சுக்குள்ள போயிடும், இந்த ரேஞ்சுக்குள்ள போயிடும். கிரேட்டர் தென் 2னா 2 to infinity போயிடும். அப்போ இன்டர்வல் போட்டுட்டு 2 to infinity f of x dx. கிளியர், லிமிட் தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அது இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சி பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகே, சரி. இப்போ ஃபர்தரா பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 2 to infinity f of x வந்து என்ன கொடுத்துருந்தாங்க c into e power minus 2x into dx. பட் சியோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2. அந்த 2 கொண்டு வந்து இங்கே போடும்போது 2 நான் வெளியில் எடுத்துடுறேன். ஸோ 2 into integral 2 to infinity e power minus 2x into dx. ஸோ இப்போ நம்ம இதை இன்டெக்ரல் பண்ணி லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணணும், நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். So 2 into e power minus 2x or integral e power minus 2x by coefficient of x on the minus 2 with the limit 2 to infinity. Okay. So இப்போ நான் என்ன இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ண இந்த மைனஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ மைனஸ் 1 வெளியில் வச்சுக்கிட்டு லிமிட்டை கொண்டு வந்து இதில் போட்டிங்கன்னா e power minus infinity மைனஸ் 2 கொண்டு வந்து போட்டிங்கன்னா e power minus 4. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மைனஸ் 1 into e power minus infinity நான் சொன்ன மாதிரி 0 minus e power minus 4. அப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ், ஸோ e power minus 4 தான் இதோட ஆன்சர். ஓகே, பின் சம் பார்ப்போம். A continuous random variable capital X has the density function f of x is given by k by x plus 1 in the interval minus infinity to plus infinity. Find the value of k. ஸோ இந்த சம்மம் போன சம்மர் தான், பட் ஃபங்க்ஷன் மட்டும் தான் டிஃப்ரெண்டாக இருக்கு. அதோட முக்கியமாக அடிஷனல் என்ன கேட்டிருக்காங்கன்னா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த சம்மம் ப்ரொசீட் பண்ணுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க கே பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் ஃபுல்லாகவே கவர் ஆகுது. ஓகே, so it is a density function. So as usual உங்களுக்கு கண்டிஷன் தெரியும், interval minus infinity to plus infinity f of x dx is equal to 1. அப்போ இதுல கொடுத்திருக்க இன்டர்வல் வந்து அதே இன்டர்வல் தான், மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் f of x வந்து k x ஸ்கொயர் பிளஸ் 1 into dx is equal to 1. சரி, இதுல பாத்தீங்கன்னா லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு. 1 by x square plus 1ன்றது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம்னா 2 times of 0 to infinity எழுதிக்கலாம். ஸோ அட் த சேம் டைம் கேவையும் வெளியிட போகிறேன், இந்த 2 times எழுத போகிறேன். ஸோ 2k into integral 0 to infinity 1 by x square plus 1 into dx is equal to 1. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இது ஈஸியாக 2k வச்சுட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 1 by 1 x square plus 1 வந்து tan inverse x with the limit 0 to infinity equal to 1. ஸோ இப்போ இதுக்கு நான் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ 2k into அப்பர் லிமிட்டை கொண்டு போட்டிங்கன்னா tan inverse ஆஃப் infinity minus tan inverse of 0, upper limit minus lower limit is equal to 1. Tanல எப்போ infinity வரும், tan 90 தான் infinity, அப்போ pi by 2 வரும். minus tan inverse of 0 வந்து 0 தான், equal to 1.
அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடும். இப்போ கேவோட வேல்யூ 1/π. ஸோ அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த கொஸ்டின் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. அந்த குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. ஸோ சிடிஎஃப் கேட்குறாங்க. சிடிஎஃப் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அவங்க கேட்குறாங்க. அதுக்கான ஃபார்முலா வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் -∞ to x f of x dx. இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து லிமிட் பார்த்தீங்கன்னா அவங்களே -∞ தான் ஸ்டார்ட் ஆகுறதுனால அதில் நம்ம சேஞ்சே பண்ண முடியாது. -∞ to பட் எக்ஸ் தான். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா k/1 + x² × dx. இது எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கு. பட் கேவோட வேல்யூ 1/π நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அந்த கேவை வெளில எடுத்தீங்கன்னா 1/π இன்டெக்ரல் -∞ to x 1/1 + x² × dx. இப்படி வந்துடும். சரிங்களா? ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஃபார்முலா வந்து ஆல்ரெடி இதில் போட்டோம். இன்டகிரேஷன் ஆஃப் 1/1 + x² வந்து tan இன்வர்ஸ் x வித் த லிமிட் வந்து -∞ to x. ஓகே, ஸோ 1/π அப்பர் லிமிட் கொண்டு வந்து எக்ஸுக்கு இருக்கிறதுல எக்ஸ் போட்டிங்கன்னா அதே தான் வரப்போகுது. அது எந்த சேஞ்சஸும் இல்லை. -∞ போட்டிங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் -∞. ஸோ இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் -∞ மைனஸ் வெளியில் எடுத்துட்டு +∞ போட்டுக்கலாம். ஸோ 1/π tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், இந்த மைனஸ் வெளியில் போய் ப்ளஸ் ஆகிடும். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் ∞ வந்து π/2. இதுதான் நம்மளோட கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ அதுவும் கண்டுபிடிச்சாச்சு, கே வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, இப்போ என்ன பார்ப்போம். Find the mean and variance of the random variable x if the probability density function of x is given by this. இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இ ஆஃப் எக்ஸும் இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா வந்து இன்டெக்ரல் -∞ to +∞ x × f of x dx. இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இந்த ஃபார்முலால லிமிட் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 0 to 1 வரைக்கும் எக்ஸ், 1 to 2 வரைக்கும் 2 - x. அப்போ என்னன்னா இன்டெக்ரல் 0 to 1 வரைக்கும் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ்ன்னு போடணும் இன்ட்டு டிஎக்ஸ் பிளஸ் இன்டெக்ரல் 1 to 2 வரைக்கும் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2 - x போடணும் இன்ட்டு டிஎக்ஸ். அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு x² முதல்ல ஒரு ஸ்டெப் கூட போட்டுடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. x² இன்ட்டு டிஎக்ஸ் பிளஸ் இன்டெக்ரல் 1 to 2 இந்த எக்ஸை உள்ள கொண்டு போனீங்கன்னா 2x - x² × dx. அவ்வளோதான். இப்போ இதை இன்டெக்ரல் பண்ணி லிமிட்டஸ் போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். x³/3 with the limit 0 to 1 plus 2 into x பண்ணோம்னா x²/2 minus x² பண்ணோம்னா x³/3 with the limit 1 to 2. ஓகே, ஸோ இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா 1/3, இதில் லோயர் லிமிட் போட தேவையில்லை. ஓகே, இப்போ இந்த இடத்துல வரும்போது இந்த 2 அடிச்சிடுறேன். அப்பர் லிமிட் கொண்டு வந்து போட்டிங்கன்னா 2² 4 minus 2³ 8 8/3. இது அப்பர் லிமிட். மைனஸ் லோயர் லிமிட்டை கொண்டு வந்து போட்டிங்கன்னா 1 - 1/3. அவ்வளோதான். இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஆனால் 1/3 ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 4 3s are 12, 12 - 8 வந்து 4, 4/3 மைனஸ் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 - 1 2/3. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 4 + 1 5, 5 - 2 3, 3/3 வந்து 1. இதுதான் இ ஆஃப் எக்ஸ். இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் இதே சம்ல வந்து நம்ம இ ஆஃப் x² இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ இ ஆஃப் x² ஃபார்முலா நம்ம இப்போ எழுதுவோம். பார்த்தீங்கன்னா இ ஆஃப் x²ன்றது இன்டெக்ரல் -∞ to +∞ x² f of x dx. ஸோ இப்போ இ ஆஃப் எக்ஸ் போட்ட மாதிரி நம்ம இதை இன்டர்வலாக தனியாக பிரிச்சாகணும். ஓகே, கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 0 to 1ல x² இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இன்ட்டு டிஎக்ஸ் பிளஸ் இன்டெக்ரல் 1 to 2ல x² இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 - x இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம்னா வந்துட போகுது. இன்டெக்ரல் 0 to 1 x³ இன்ட்டு டிஎக்ஸ் பிளஸ் இன்டெக்ரல் 1 to 2 இந்த x² உள்ள கொண்டு போனீங்கன்னா 2x² - x³ இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, இப்போ ஜஸ்ட் வந்து இன்டெக்ரல் பண்ணி லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ பார்த்தோம்னா x³ இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா x⁴/4 with the limit 0 to 1
பிளஸ் இங்கே அதே மாதிரி இன்டர் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ் எக்ஸ் பவர் 4 பை 4 வித் த லிமிட் 1 to 2. இதில் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா 1 by 4 மைனஸ் லோயர் லிமிட் 0, அது போட தேவையில்லை. பட் இதில் வந்து அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரெண்டு இருக்குது. ஸோ அப்பர் லிமிட் போடும்போது 2 cube 8, 8 2s are 16, 16 by 3 மைனஸ் இந்த 2 இங்கே போடும்போது 2 power 4 16, 16 by 4. இது ரெண்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 1 கொண்டு வந்து போட்டிங்கன்னா 2 by 3 மைனஸ் இங்கே 1 போட்டிங்கன்னா 1 by 4. ஸோ இதில் மட்டும்தான் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், அதில் வந்து அப்பர் லிமிட். ஓகே, இதை வந்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 by 4 ப்ளஸ் 16 by 3, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4, மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் 2 by 3 ப்ளஸ் 1 by 4. இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 by 4 ப்ளஸ் 1 by 4 2 by 4. இப்போ இந்த மைனஸ் 4 அப்படியே வச்சுக்கலாம். இதை ரெண்டு செப்பரேட் பண்ணிங்கன்னா 16 மைனஸ் 2 வந்து 14, ஸோ 14 by 3. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் வந்து நம்ம 12 எடுத்துக்கலாமா? எல்சிஎம் 12 எடுத்திங்கன்னா மேலே இது வந்து 3 மல்டிப்ளினா 6 ஆகிடும். இப்போ இதில் 12 எடுத்திங்கன்னா 12 4s are 48. இதுக்கு 12 எல்சிஎம் வேணும்னா மேலே 4 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 14 into 4 56. இப்போ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரப்போகிறது வந்து 14. ஸோ 14 by 12 இதையும் அடிச்சிங்கன்னா 7 by 6. ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 7 by 6. பட் வேறு கேட்டிருக்கிறது வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 7 by 6 மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் வந்து 1, 1 ஸ்கொயர் வந்து 1. ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 7 மைனஸ் 6 வந்து 1, 1 by 6. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, இப்போ இந்த சம் பார்க்கலாம். The density function of a continuous random variable x is given by f of x பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் இன்டர்வல்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a அண்ட் cdf ஆஃப் x. இந்த a கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு ஆஸ் யூஷுவலாக தான் இருக்கும். பட் cdf வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஒரு டிஃபரெண்டான சம் இது. ஓகே, இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? கான்ஸ்டன்ட் ஏவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சின்ஸ் f of x is continuous, we know that integral minus infinity to plus infinity f of x dx is equal to 1. இது வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ல f வந்து டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிறதுனால இது நம்மளுக்கு தெரிஞ்சது. இப்போ இதுல வந்து ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் இன்டர்வல்ல இருக்கிறதுனால எல்லா இன்டர்வல்லையும் இது ஸ்பெசிஃபை பண்ணணும். 0 to 1 அப்படின்னு போகும்போது 0 to 1ல f of x ஓட வேல்யூ ax into dx பிளஸ் இன்டெக்ரல் 1 to 2, 1 to 2ல f of x வந்து a dx பிளஸ் இன்டெக்ரல் 2 to 3, 2 to 3ல a வந்து பத்தி f of x வந்து a into 3 minus x into dx பிளஸ் லாஸ்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 2 to அதர்வைஸ் சொல்லிருக்காங்க. மற்ற இன்டர்வல்லாம் 0. ஸோ அதனால நம்ம அதை மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ அப்போ இதோட வேல்யூ எல்லாம் சேர்ந்தது என்னன்னா 1 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ இப்போ ஏவை வெளியில் எடுத்துட்டு எக்ஸை இன்டர் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லிமிட் 0 to 1 பிளஸ் இங்க ஏவை வெளியில் எடுத்துட்டு எக்ஸ் டிஎக்ஸ் பண்ண எக்ஸ் அதோட லிமிட் 1 to 2. ஓகே, பிளஸ் இங்கேயும் ஏவை வெளியில் எடுத்துட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 3 வந்து 3x மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வித் த லிமிட் 2 to 3 இஸ் ஈக்குவல் டு 1. போச்சு. இப்போ இதுக்கு லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா 1 by 2 மைனஸ் லோயர் லிமிட் 0 பிளஸ் ஏ இன்ட்டு இதில் வந்து அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா 2, லோயர் லிமிட் வந்து 1 பிளஸ் ஏ இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட் போடும்போது 3 into 3 9 மைனஸ் 3 ஸ்கொயர் 9 by 2 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 2 போட்டிங்கன்னா 3 2s are 6 மைனஸ் 2 ஸ்கொயர் 4 by 2. ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளியராக லிமிட் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா இது a by 2, இது வந்து 2 minus 1 1 1 into a பிளஸ் இந்த இடத்துல பார்க்கும்போது a இன்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணணும். கொஞ்சம் ப்ராப்பராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். எப்படி பண்ணலாம்னா 9 into 2 18, 18 minus 9 9 by 2. இதில் பார்த்தீங்கன்னா 6 2s are 12, 12ல 4 பண்ண 8, ஸோ மைனஸ் 8 by 2 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா a by 2 பிளஸ் a வந்து 3a by 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2a plus a 3a by 2 பிளஸ் இங்க பார்த்தீங்கன்னா 9 minus 8 1, அப்போ 1 by 2, அப்போ a by 2 இஸ் ஈக்குவல் டு 1. அவ்வளோ முடிஞ்சு போச்சு.
ஈஸியாக பண்ணிடலாமா? டினாமினேட்டர் சேம், 3a plus a வந்து 4a, 4a by 2 is equal to 1. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா இதில் இது கேன்சல் பண்ணால் 2 ஆகிடும். ஸோ இப்போ ஏவோட வேல்யூ 1/2. ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருந்தது ஏ, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா சிடிஎஃப், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்ம கிட்ட இருக்கு, அதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிக்க போகிறது சிடிஎஃப், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். சிடிஎஃப்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் -∞ to x f of x dx. இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இதுல அந்த ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து நீங்க வச்சுட்டு இதுல இருந்து எப்படி நம்ம டெவலப் பண்றதை சொல்றேன். ஓகே, பார்த்தீங்களா? இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எங்க எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன எப்படி கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்டர்வலுக்கும் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் நான் என்ன பண்றேன், ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்வல் 0 less than or equal to x less than or equal to 1, இந்த இன்டர்வல்ல கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 to 1 போடணும். சாரி, 0 to 1 கொடுத்துருக்குல்ல, ஆனால் மேக்ஸிமம் வந்து எக்ஸ் ரீச் பண்றதுனால 0 to x போட்டு அந்த இன்டர்வல்ல எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ax, பட் ஏவோட வேல்யூ 1/2 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், ax into dx. ஸோ மைண்ட்ல வச்சுக்கோங்க, இங்க ஏவோட வேல்யூ 1/2ன்றனால அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டே வரணும். ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃபர்தரா இதுல ஈஸி. இப்போ 1/2 நம்ம வெளியில எடுத்துட்டு எக்ஸ் இன்டல் பண்ணா x²/2 வித் த லிமிட் 0 to x. அப்போ நம்மளுக்கு என்ன வருதுன்னா எக்ஸ் லிமிட் இதுல சப்ஸ்டிட் பண்ணும்போது x²/4. அப்போ 0 to 1ல x²/4 கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் இன்டர்வல் 1 to 2ல கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? சரி, இதே கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் 1 to 2ல எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன் கவனிங்க. 1 less than or equal to x less than or equal to 2. இப்போ இந்த இன்டர்வல் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இது வந்து பாத்தீங்கன்னா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். குமுலேட்டிவ்னா ப்ரீவியஸ் வரையில 1/1 ஆட் பண்ணி பண்றதுதான் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ இந்த இன்டர்வல் பண்ணும்போது டைரக்டா இதுக்கு போகக்கூடாது, இதையும் சேர்த்து ஆட் பண்ணி போடணும். அப்போ இதுல ஆட் பண்ணும்போது இன்டெக்ரல் 0 to 1 ax, ஏன்றது 1/2 ax dx பிளஸ் 1 to 2 இன்டர்வல் போது 1 to 2. 1 to 2 போடக்கூடாது, எக்ஸ் தான் போடணும். ஏன்னா எண்ட் லிமிட் எப்பவுமே எக்ஸ்ல தான் முடியணுன்றது இந்த ஃபார்முலா. புரியுதுங்களா? -∞ கொடுக்கறதுனால. அப்போ நம்ம இந்த 1 to 2ல வரும்போது இந்த 1 to x போட்டு f of x dx, அந்த இன்டர்வல் f of x இருக்கும் பாருங்க. அந்த இன்டர்வல் f of x வந்து ஏவா இருக்கு, பட் ஏ தான் 1/2 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம், 1/2 into dx. இவ்வளவுதான் இந்த இன்டர்வல்ல. சரி, இப்போ இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணி இன்டர்வல் பண்ணி லிமிட்டை கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்ப என்ன பண்ண போறீங்க, 1/2 வெளியில எடுத்து எக்ஸ் பண்ணா x²/2 வித் த லிமிட் 0 to 1 பிளஸ் 1/2 வெளியில எடுத்துக்கிட்டு dx பண்ணா x, அதோட லிமிட் 1 to x. அப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணும்போது x² வராது, ஏன்னா எக்ஸ் தான் 1 சொல்லிட்டு 1 போடுறோம்ல. அப்போ 1/4. பட் இங்க வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா எக்ஸ் இருக்கு பாருங்க, அப்பர் லிமிட் போடும்போது எக்ஸ் மைனஸ் லோயர் லிமிட் 1 போட்டீங்கன்னா 1. ஸோ இதை தான் நம்ம ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணணும். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா இந்த 1/2 உள்ள கொண்டு போகணும். ஸோ 1/4 பிளஸ் x/2 மைனஸ் 1/2. இப்போ இதை ஃபர்தரா சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிடைச்சிரும். அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படியே போட்டுக்கலாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு x/2 இதை அப்படியே விட்டுட்டு 1/4 மைனஸ் 1/2 அப்படி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இது -1/4 வரும். ஏன்னா 1/4 மைனஸ் 1/2 வந்து எல்சிஎம் 4 எடுத்தீங்கன்னா 1 - 2 -1/4. சரிங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் இந்த இன்டர்வல். இந்த இன்டர்வல் 1 to 2ன்ற இன்டர்வல்ல f of x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த இன்டர்வல் 2 to 3ல கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்த இன்டர்வல் 2 to 3 போடும்போது 2 less than or equal to x less than or equal to 3. இந்த இன்டர்வல் போடும்போது அப்ப அதுக்கான f of x எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறீங்க பாருங்க. f of x is equal to, நான் பேசல குமுலேட்டிவ்னும் போது 2 to 3 நீங்க கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் 0 to 1 பிளஸ் 1 to 2 பிளஸ் 2 to x போடணும். கடைசியா முடிக்கிறது மட்டும் x போடணும்னு சொல்லியிருக்கேன். அதை தான் நம்ம இங்கே பண்ண போறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 0 to 1 இன்டெக்ரல் 0 to 1 a வந்து 1/2 x dx பிளஸ் 1 to 2 இன்டெக்ரல் 1 to 2 a வந்து 1/2 x 1/2 dx பிளஸ் அடுத்தது வந்து 2 to 3. ஆனா இங்க 2 to 3 வந்து எண்ட் லிமிட் வந்து x கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இன்டெக்ரல் 2 to x f of x அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா a into 3 minus x, a தான் 1/2 ஆச்சு, 1/2 into 3 minus x into dx. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் ஒவ்வொன்றா இன்டெல் பண்ண போறேன்.
1 by 2 வச்சுக்கிட்டு எக்ஸ் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லிமிட் 0 to 1 ப்ளஸ் 1 by 2 வச்சுட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் பண்ணால் எக்ஸ் அதோட லிமிட் 1 to 2 ப்ளஸ் இதில் 1 by 2 வெளியில் எடுத்துட்டு 3 பண்ணால் 3x மைனஸ் எக்ஸ் என்டல் பண்ணுங்க எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வித் த லிமிட் 2 to x அவ்வளோதான். இப்போ ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணி இதுக்கான லிமிட் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இதில் பார்த்தீங்கன்னா லிமிட்டை கொண்டு வந்து 1 போட்டிங்கன்னா இப்போ 1 by 4. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 2 இன்ட்டு அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா 2 minus 1 ப்ளஸ் 1 by 2 இன்ட்டு இதில் வந்து அப்பர் லிமிட் எக்ஸ் போட்டிங்கன்னா 3x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் லோவர் லிமிட் 2 போட்டிங்கன்னா 6 minus 4 by 2. ஓகே சரி, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 1 by 4 ப்ளஸ் 2 minus 1 1 அப்போ 1 by 2 ப்ளஸ் 1 by 2 இன்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல்ரெடி இப்படி இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணியும் போடலாம். இப்போ வந்து 6x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கேன்சல் பண்ண 2 ஆகிடும். 6 minus 2 4 அப்போ மைனஸ் 4. அப்போ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 by 4 ப்ளஸ் 1 by 2 இந்த 1 by 2 கூட உள்ளே கொண்டு போயிடுங்க. இப்போ 1 by 4 ப்ளஸ் 1 by 2 ப்ளஸ் 6x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 4 மைனஸ் இந்த 1 by 2 உள்ளே போச்சுன்னா மைனஸ் 2. ஓகே, ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ்லாம் எடுத்து 1 by 4 ப்ளஸ் 1 by 2 மைனஸ் 2 இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 1 + 2 -8 இது இது வந்து 3 -5 by 4. ஸோ ஓவராலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா -5 by 4 ப்ளஸ் 6x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 4 இதுதான் இந்த ரேஞ்சுக்குள்ள நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ எல்லா இன்டர்வலுக்கும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஓவராலாக இது எடுத்து எழுதும் போது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதணும். எப்படி எழுதணும்னு சொல்கிறேன். PDF குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, இப்போ அது கண்டுபிடிக்க முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுத்துறேன். எப்படி போடணும்னா ஒரு லைன் போட்டுருங்க இன்டர்வல் மாதிரி. இது வந்து -∞ to +∞. இதில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னா 0 1 2 3 இருக்கா. அப்போ எங்கெங்கெல்லாம் இருக்கும் 0 பார்த்தீங்கன்னா 0 இங்கே இருக்கும், 1 இங்கே இருக்கும், 2 இங்கே இருக்கும், 3 இங்கே இருக்கும். இப்போ இந்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 0க்கு முன்னாடி ஒரு இன்டர்வல், 0 to 1 ஒரு இன்டர்வல், 1 to 2 ஒரு இன்டர்வல், 2 to 3 ஒரு இன்டர்வல், 3 to 4 ஒரு இன்டர்வல். இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி எடுத்து கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. இது மாதிரி பிரிச்சுக்கணும். இதுல 0க்கு முன்னாடி அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா 0க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ வந்து 0 தான் ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்பவுமே. ஸோ எக்ஸ் லெஸ் தென் 0ல வந்து 0. அடுத்தது 0 to 1, 0 to 1ல தான் நம்ம கண்டுபிடிச்சோமே. மேலே பாருங்க 0 to 1ல எக்ஸ் ஸ்கொயர் பை 4, 0 to 1ல எக்ஸ் ஸ்கொயர் பை 4. ஸோ அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் பை 4 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1 to 2. அப்போ அந்த 1 to 2 ரேஞ்சில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் பாருங்க. 1 to 2 ரேஞ்சில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா எக்ஸ் பை 2 மைனஸ் 1 by 4, எக்ஸ் பை 2 மைனஸ் 1 by 4, எக்ஸ் பை 2 மைனஸ் 1 by 4. இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 2. ஓகே, இப்போ அடுத்தது 2 to 3 ரேஞ்சில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் பாருங்க. இந்த 2 to 3 ரேஞ்ச் இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா. அது நம்ம கண்டுபிடிச்சது வந்து இதுதான் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x கண்டுபிடிச்சு பார்த்தீங்களா. அது அப்படிங்க எழுத வேண்டியதுதான். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 5 by 4 இந்த ரேஞ்சில் நம்ம கண்டுபிடிச்சது. இது என்ன ரேஞ்சுனா இது 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 2 to 3ல இதை கண்டுபிடிச்சோம். அப்போ 3க்கு மேலே என்ன வரும்னா குமுலேட்டிவோட மேக்ஸிமம் வேல்யூ 1. ஸோ 3க்கு மேலே கண்டுபிடிச்சது எப்பவுமே 1ன்னு எழுதி எக்ஸ் கிரேட்டர் தென் 3ன்னு போடணும். ஸோ இதுதான் cumulative distribution function for capital F of x for the given function in different interval. சரிங்களா. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்டான சம். நம்ம கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஒவ்வொரு இன்டர்வலுக்கும் நம்ம கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது 0லையும் கடைசியில் முடிக்கிறது வந்து 1லையும் இருக்கணும். மற்ற எல்லா வேல்யூயும் கண்டுபிடிச்சது ஒன்று எழுதிடணும். சரிங்களா, அவ்வளோதான் சொன்னோம். ஓகே, இப்போ என்ன சம் பார்ப்போம். A continuous random variable has the PDF f of x is equal to k into x power 4. In the interval -1 to 0, find the value of k and also find this. Okay. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு கே வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். சின்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் PDF ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இருக்கனால இன்டெக்ரல் -∞ to +∞ f of x dx is equal to 1. அப்போ இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா -1 to 0ன்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து k into x power 4 into dx is equal to 1.
ஸோ அப்போ இது இன்டர்வல் பண்ணி லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. கே வெளியில் எடுத்துருங்க, எக்ஸ் பவர் 5/5 வித் த லிமிட் -1 to 0 is equal to 1. நான் என்ன பண்ணுறது, 5 டிஸ்டர்பன்ஸ் இருக்குது வெளியில் போட்டுட்டு லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்பர் லிமிட் 0 மைனஸ் லோயர் லிமிட் போட்டிங்கன்னா -1/5. இப்போ பார்த்தீங்கன்னா -1/5 ஆட் நம்பர், ஸோ அப்போ -1 வரும். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 1 ஆயிடும், ஈக்குவல் டு 1. ஸோ விச் இம்ப்ளைஸ் தட் k is equal to 5. கேவோட வேல்யூ நம்ம 5ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ப்ராபபிலிட்டி இப்படி கொடுத்துருக்கிறது பேர் வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்றேன். இப்போ செகண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஃபார்முலா தெரியணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் A given B is equal to probability of A intersection B divided by probability of B அப்படின்றது ஃபார்முலா. ப்ராபபிலிட்டி ஆஃப் B டினாமினேட்டர்ல இருக்கிறது கண்டிப்பா என்ன இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். சரி, இப்போ இதுல அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் x greater than -1/2 given x less than -1/4. இது வந்து அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதை ஏன்னு எடுத்துக்கணும், இதை பின்னு எடுத்துக்கணும். அப்போ இது எப்படி அதோட இன்டர்செக்ஷன் அப்போ என்ன பண்ணணும், ஃபார்முலா படி மேல இருக்கிற ஃபார்முலா படி யூஸ் பண்ணினா, இது ஏ இது பின்னா ரெண்டுத்தோட இன்டர்செக்ஷன். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் x greater than -1/2 A intersection x less than -1/4. Probability of A intersection B divided by probability of B. Probability of B ன்றது கீழ இருக்குது, x less than -1/4. ஓகே, ஸோ இதை தான் நான் கண்டுபிடிக்கணும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, ஒரு டயக்ராம் வரைஞ்சால் தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு டயக்ராம் போட்டுக்கிட்டிங்கன்னா -1/4 வந்து -1/4 இங்கே வரும், அப்புறம் தான் -1/2 வரும். கரெக்டுங்களா? சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா x greater than -1/2 greater than -1/2 அது இந்த சைடு போகும், greater than -1/2 அப்படி போட்டுருங்க. அடுத்தது x less than -1/4 less than -1/4னா -1/4க்கு லெஸர்னா இந்த சைடு வரும், அப்போ எல்லாமே இந்த சைடு போயிட்டே இருக்கும். அப்போ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ரெண்டுத்துக்கும் காமன் போர்ஷன் எதுனா -1/2 to -1/4. அப்போ அதோட இன்டர்செக்ஷன் பார்ட் நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு, p of -1/2 less than x less than -1/4. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தெரிஞ்சனால நான் அதை போட்டேன். ஹோல் டிவைடட் பை p of x less than -1/4. ஸோ இந்த ரெண்டுத்தையுமே கண்டுபிடிச்சா போதும். அதனால மேல இருக்கிறது கூட 1 எடுத்துக்க தேவையில்லை, இதை நம்ம 1 எடுத்துக்கிட்டா போதும். ஓகே, ஸோ f of x கொடுத்துருக்காங்க. அந்த f of x ல இருந்து இந்த ரெண்டு வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன். சரி, f of x என்ன கொடுத்துருக்காங்க, f of x அவங்க கொடுத்தது kx/4 கொடுத்துருந்தாங்க. ஆனா k-ஓட வேல்யூ தான் நம்ம 5 கண்டுபிடிச்சிட்டோமே. அப்போ k-ன்றது 5னால 5x/4 இந்த இன்டர்வல் -1 less than x less than 0 அவங்க கொடுத்துருந்தாங்க. இதை வச்சுதான் இந்த ரெண்டுத்தையுமே நான் கால்குலேட் பண்ண போறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், p of -1/2 less than x less than -1/4 கண்டுபிடிக்க போறேன். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. அப்போ நம்ம டைரக்டா இன்டர்வல் லிமிட் போடலாம், -1/2 to -1/4 f of x dx f of x dx. ஓகே, இப்போ இதுல f of x சப்ஸ்டிட் பண்ணுவோம். f of x வந்து 5x/4, ஸோ -1/2 to -1/4 5x/4 into dx. இப்போ இதை இன்டர்வல் பண்றதுன்றது ரொம்ப ஈஸி தான். பார்த்தீங்கன்னா 5 into x/4 பண்ணா x/5/5 உங்களுக்கு லிமிட் வந்து -1/2 to -1/4. அப்போ இந்த 5க்கு 5 கேன்சல் ஆயிடும். லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணும்போது -1/4 பவர் 5 மைனஸ் லோயர் லிமிட் போட்டீங்கன்னா -1/2 பவர் 5. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இது -1 பவர் மைனஸ் ஆட் நம்பர் இருக்கனால -1/4 பவர் 5 வந்து பார்த்தீங்கன்னா 1024. ஓகே, மைனஸ் இதுவும் மைனஸ் வரும்போது மைனஸ் பிளஸ் ஆயிடும். 1/2 பவர் 5 வந்து நம்மளுக்கு 32 வரும். ஸோ அப்போ இது எப்படி எல்சிஎம் எடுக்கிறதுனா, நார்மலாக பார்த்தீங்கன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க, -32 + 1024 ஹோல் டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். 1024 × 32னே போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்னா 1024லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 992 அப்படின்னு வரும். by 1024 into 32 அப்படின்னு வரும். அப்போ என்ன ஆகுனா, இந்த 32க்கு இந்த 992 கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 31 அப்படின்னு வரும். அப்போ 31/1024. ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம தேவையானதுக்கு நியூ மேல இருக்கிற வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கீழே இருக்கிறது x less than -1/4 கண்டுபிடிக்கணும். ஸோ p of x less than -1/4 கண்டுபிடிக்கணும். சரி,
இப்போ கொடுத்துருக்க சம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா -1 to 0 தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ -1 to 0 கொடுத்துருக்காங்க. அந்த 0 வந்துக்குள்ளதான் -1/4 இங்க இருக்கு. அப்போ அவங்க கேட்குற ரேஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா லெஸ் தென் -1/4னா இந்த ரேஞ்சுக்குள்ள போயிடும். அப்போ அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம்? -1 to -1/4 f of x dx. பட் f of x நம்மளுக்கு தெரியுமே, -1 to -1/4 k into x power. k தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 5 into x power 4 into dx. ஓகே, ஸோ இப்போ இதை இன்டர்வல் பண்ணி லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். ஸோ 5 into x power 5/5 with the limit -1 to -1/4. 5 கேன்சல் பண்ணிடுங்க. லிமிட்டை போட்டிங்கன்னா -1/4 power 5 minus -1 power 5. அப்போ -1 power போட்டிங்கன்னா -1 வரும் by 4 power 5 1024 மைனஸ் இதோட வேல்யூ மைனஸ் வரனால +1. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதை கிராஸ் மல்டிப்ளை 1024 -1னா 1023/1024 அப்படின்னு வந்துடும். ஸோ டினாமினேட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இதை ரெண்டுத்தையும் கொண்டு போய் நம்ம நேரம் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா அவங்க கேட்குற கொஸ்டின் வந்துடும். சரிங்களா? ஓகே, சப்ஸ்டியூட்டிங் இன் 1 அப்படின்னு போட்டுருங்க. ஸோ சப்ஸ்டியூட்டிங் இன் 1 அவங்க கேட்கறதுல கொண்டு வந்து நேராக சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிடும்னா நியூமரேட்டர்ல கண்டுபிடிச்சது என்ன இருக்குது 31/1024 31/1024 டிவைடட் பை இங்கே டினாமினேட்டர்ல கண்டுபிடிச்சது 1023 டிவைடட் பை 1024. இப்போ என்னன்னா டினாமினேட்டர் ரெண்டு சேம் அதில் கேன்சல் ஆயிடும். 31/1023 இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இதை ஆக்சுவலா இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணலாம். இது அப்படியே ஃபர்தரா கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 1/33. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளவுதான். இப்போ இந்த சம் பார்ப்போம். The PDF of a continuous random variable x is given. f of x கொடுத்துட்டாங்க. Obtained CDF. CDFனா cumulative distribution function. அதாவது கேபிட்டல் f of x. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா PDFனா small f of x, CDFனா கேபிட்டல் f of x. சரிங்களா? அப்புறம் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா p of x greater than 1. அப்புறம் தேர்ட் வந்து p of 1 less than x less than 2 and e of x square சொல்லிட்டு இதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க f of xல இருந்து நான் கேபிட்டல் f of x கண்டுபிடிப்பேன். அதாவது cumulative distribution function கண்டுபிடிப்பேன். சரிங்களா? ஸோ அதான் முதல் கொஸ்டின், அதை கண்டுபிடிச்சிடலாம். கேபிட்டல் f of x அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்டெக்ரல் -∞ to x f of x dx. இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. சரி, இதுல இந்த f of x ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஆனா அதோட ரேஞ்ச் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 0 greater than 0. x greater than 0னா 0 to infinity. பட் இங்க முடிய போற எண்ட் வந்து x தான். அதுல நம்ம சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அதனால 0 to x மாத்திக்கணும். ஏன்னா ரேஞ்ச் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. ஸோ இது நல்லா கிளியரா புரிஞ்சுக்கங்க. கொடுத்துருக்க ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ட் ஃப்ரம் 0 கோயிங் டு இன்ஃபினிட்டி. அப்போ அதுல நம்ம எக்ஸ் வரைக்கும் தான் கண்டுபிடிக்கும் போது 0 to x தான் வரும். ஸோ அப்போ இதுல யூஸ் பண்ண போறேன் லிமிட் என்னன்னா இன்டெக்ரல் 0 to x. f of x வந்து 1/2 into e power -x/2 into dx. அவ்வளவுதான். இப்போ இதை இன்டெக்ரல் பண்ணி லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணா கேபிட்டல் f of x கிடைச்சிடும். நம்மளுக்கு தெரியும் இன்டெகிரேஷன் ஆஃப் e power -ax அதோட இன்டெக்ரல் என்னன்னா e power -ax by coefficient of x minus a. அதுதான் நான் இங்க யூஸ் பண்ண போறேன். ஸோ அப்போ அதில் யூஸ் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் 1/2 வெளியில் எடுத்துருங்க. இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் e power -axனா e power -x/2 டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x -1/2. லிமிட் வந்து 0 to x. இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த 1/2க்கு இந்த 1/2 அடிச்சிடலாம். இப்போ மைனஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த மைனஸ் நான் வெளியில வச்சுட்டு மிச்சம் இருக்கிறது வந்து e power -x/2. இந்த லிமிட் 0 to x. இப்போ இதில் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கேபிட்டல் f of x கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்பர் லிமிட் x இருக்கிறதுல எக்ஸே போட்டோம்னா அதே தான் வரும். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. -x/2 மைனஸ் லோவர் லிமிட் 0 போட்டோம்னா e power 0 1. e power 0 1ன்றதுனால இப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது -e power of -x/2 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் e power 0 1. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு கேபிட்டல் f of x கேட்டிருந்தாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டோம். பாசிட்டிவ் முதல்ல எழுதிக்குங்க. 1 - e power -x/2. இதுதான் CDF. கேட்ட முதல் கொஸ்டின் கண்டுபிடிச்சிருச்சு. ஓகே, இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இதுதான் கேட்டிருக்காங்க. p of x greater than 1, p of 1 to 2, e of x square கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா
நம்ம ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், அதனால இதை யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். நான் இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துருந்தேன், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஃபார்முலா கொடுத்துருந்தேன். ஒன்று யூசிங் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது பிடிஎஃப், அனதர் ஒன் யூசிங் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ், சிடிஎஃப். ஸோ அந்த ஆனால் நான் அப்பயே சொன்னேன், சிடிஎஃப் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் 2வது ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுதான் ஈஸி, நம்ம அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ அந்த ஃபார்முலா இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், அது இருக்குது, அதை தான் இங்கே எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இது வந்து யூசிங் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ், இது வந்து யூசிங் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ இதில் இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, செகண்ட் கொஸ்டினா இங்கே அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1 கேட்டிருக்காங்க. கிரேட்டர் தென் 1 நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க, கிரேட்டர் தென் ஏக்கு எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ. அப்போ இது எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி மைனஸ் எஃப் ஆஃப் 1 அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டியோட வேல்யூ எப்பவுமே வந்து 1. நல்லா தெரிஞ்சுக்க, எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டியோட வேல்யூ வந்து 1, எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ 0. சரிங்களா? ஸோ இதோட வேல்யூ 1, மேலே எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் கொண்டு வந்து எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போட்டிங்கன்னா அது வந்து 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1/2. என்ன பண்ணியிருக்கோன்னு புரியுதா? எஃப் ஆஃப் 1னா எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1/2. அவ்வளோதான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 மைனஸ் 1 பிளஸ் இ பவர் மைனஸ் 1/2. அப்போ என்னன்னா பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 1ன்றது இ பவர் மைனஸ் 1/2. இதான் ரொம்ப ஈஸி. நீங்க இதுக்கு பதிலாக ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா திருப்பி இன்டெகிரல் பண்ணி சப்ஸ்டியூட் பண்றதுக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் ஆகும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, பி ஆஃப் 1 less than x less than 2 இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஃபார்முலா எஃப் ஆஃப் 2 மைனஸ் எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் ஏ டு பினா பி மைனஸ் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ, அந்த ஃபார்முலா தான் இது. இப்போ இதுலேயும் கொண்டு வந்து நம்ம எக்ஸுக்கு 2 எக்ஸுக்கு 1ன்னு சொல்லி 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ எஃப் ஆஃப் 2னா 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2/2, அப்போ 1 மைனஸ் 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1/2. ஸோ இதை அப்படியே ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1 மைனஸ் 1 போனால் மைனஸ் 1 பிளஸ் இ பவர் மைனஸ் 1/2. ஸோ இப்போ இந்த இடத்துல பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஆன்சர் இ பவர் மைனஸ் 1/2 மைனஸ் இ பவர் ஆஃப் மைனஸ் 1. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அடுத்தது 4th பார்த்தீங்கன்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணிடணும். ஸோ இதோட ஃபார்முலா வந்து இன்டர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, ஸோ அப்போ இதில் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 0, அப்போ 0 டு இன்ஃபினிட்டி தான். சரிங்களா? ஸோ இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1/2 இன்ட்டு இ பவர் மைனஸ் x/2 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 வெளியில் எடுத்துட்டீங்கன்னா இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் x/2 இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதை எப்படி இன்டெக்ரல் பண்றது, இதுதான் நம்மளுக்கு சேலஞ்சிங்கான விஷயம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் மேஜர் ரோல் பண்ணோம். நம்மளோட இன்டகிரேஷன்ல எல்லா டைப் ஆஃப் இன்டகரும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம்னா பிரச்சனையே கிடையாது, எங்கே போனாலும் இன்டகரில் ஈஸியாக சமாளிச்சிடலாம். பட் நம்ம லிமிட்டட் இன்டகரல் தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 வகையாக இதை இன்டகரல் பண்ணலாம். ஒன்று வந்து இன்டகிரேஷன் பை பெர்னோலிஸ் மெத்தட், அப்படி யூஸ் பண்ணலாம். இன்டகிரேஷன் பை பெர்னோலிஸ் மெத்தட் அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு லென்த்தியாக கொஞ்சம் போகும். இதுக்கு இன்னொரு மெத்தடும் ஒன்று இருக்கு, அது வந்து காமா ஃபங்க்ஷன். இந்த 2 ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணி போடலாம். பெர்னோலிஸ் மெத்தட் யூஸ்வலாக எல்லாருமே அதை தான் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு 3-4 ஸ்டெப் போகும். ஆனால் நான் காமா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறேங்க. காமா ஃபங்க்ஷன் நிறைய பேருக்கு அதை சட்டன் யூஸ் பண்ண மாட்டாங்க. காமா ஃபங்க்ஷன் ஏன்னா இன்டகிரேஷன்ல காமா ஃபங்க்ஷன் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க. காரணம் என்னன்னா இன்டகிரேஷன்ல அந்த டாபிக் வந்து அன்னைனிஸ் சிலபஸ்லயே எங்கேயுமே கிடையாது. பட் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது, நிறைய சம்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இன்டகிரல் வந்து அன்னைனிஸ் சிலபஸ்ல எங்கேயுமே இல்லாதனால நிறைய பேர் இந்த இன்டகிரல் பார்த்துக்க மாட்டீங்க. சரி, அந்த ஃபார்முலா தான் என்னன்றது இங்க எழுதி போறேன், கவனிங்க. என்னன்னா n factorial is equal to integral 0 to infinity x power n into e power minus x into dx. இது ஒரு ஃபார்முலா. அதுல இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. அந்த ஃபார்முலா என்னன்னா n factorial divided by a power n plus 1 is equal to integral 0 to infinity
x power n into e power minus ax dx. இதுல நான் யூஸ் பண்ண போறது இந்த செகண்ட் ஃபார்முலா தான். இனி வரப்போற சம்ல இதை நான் யூஸ் பண்ணுவேன். பட் இந்த இடத்துல நான் கம்பேர் பண்ண வேண்டியது வந்து இதோட தான் நான் கம்பேர் பண்ண போறேன். இந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ண போறேன். சரி, எப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்றதுன்னு சொல்றேன், கவனிங்க. கம்பேர் பண்ணி பாருங்க. லிமிட் வந்து 0 to infinity. Yes, of course, here also 0 to infinity. x power n, n-ன்றது இங்க 2, அதனால அதுவும் பிரச்சனை இல்லை. e power minus ax, e power minus a, a-ன்றது 1/2. அதுதான் இங்க ட்ரிக்கா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். So by comparing these two integral, we observed that n value is equal to 2. a-ன்றது என்னன்னா minus ax, இங்க minus a-ன்றது 1/2, a-ன்றது 1/2. அப்போ இந்த ஃபார்முலாவை கொண்டு வந்து நேராக நம்ம சொன்னது அப்படி சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துட போகுது. என்ன சொல்லியிருக்கேன், வெளியில இருக்க இன்டெகிரல்ல 1/2 யூஸ் பண்ணிடுங்க. இன்ட்டு பை கம்பேரிங் காமா இன்டெகிரல் செகண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்றேன். அதன்படி என்னோட வேல்யூ 2, அப்போ 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஏன்றது 1/2, ஏன்றது 1/2, a பவர் n+1, n+1 3. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான், ஜஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ சப்போஸ் இந்த ஃபார்முலா தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் பெர்னோலிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு 4 ஸ்டெப்புக்கு போடுவாங்க. போட்டீங்கன்னா ஃபைனலாக இதே ஆன்சர் தான் வரப்போகுது. பட் இந்த ஷார்ட்கட் இன்டெகிரல் ப்ராக்டிஸ் மூலமாக தான் நீங்கள் பண்ண முடியும். நம்ம இனி வரப்போகிற சம்லையும் இந்த மாதிரி காமா இன்டெகிரல் ஃபார்ம்ல நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். பெர்னோலிஸ் மெத்தட் சில சுச்சுவேஷன் எப்போ பெர்னோலிஸ் மெத்தடை யூஸ் பண்ணி ஆக வேண்டிய நெசசரி இருக்கும்னா லிமிட் 0 to infinity இல்லாமல் வேற ஏதாவது லிமிட் இருந்துச்சுன்னா, லிமிட் 0 to infinity வந்து இந்த பேட்டர்ன்ல இருந்துச்சுனாவே நீங்க காமா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 2க்கு 2 ஃபேக்டர் கேன்சல் ஆயிடும். ஸோ 1/8 ஆயிடும். மேல கொண்டு போனீங்கன்னா 8. ஸோ e of x ஸ்கொயரோட வேல்யூ 8 நமக்கு கிடைச்சிச்சு. e of x ஸ்கொயர் 8. அவ்வளவுதான், சம் முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ இந்த சம் பார்ப்போம். A random variable capital X has PDF f of x கொடுத்துறாங்க. Find mean and variance. இவங்க மீன் அண்ட் வேரியன்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம கேவோட வேல்யூ கண்டுபிடிக்காம மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? சின்ஸ் த ஃபங்க்ஷன் இஸ் பிடிஎஃப், நம்மளுக்கு தெரியும் அதோட கண்டிஷன், அதை யூஸ் பண்ணி கேவை கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து நான் கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு சின்ஸ் f of x is pdf, since f of x is pdf, we know that integral minus infinity to plus infinity f of x dx is equal to 1. ஓகே, அப்போ லிமிட் வந்து பாத்தீங்கன்னா இது ஜெனரல் ஃபார்முலா. லிமிட் வந்து x greater than 0ன்றனால ஆட்டோமேட்டிக்கா 0 to infinity தான். f of x ஓட வேல்யூ k into x square e power minus x into dx is equal to 1. ஓகே, இப்போ இதை இன்டெகிரல் பண்ண போறோம். இன்டெகிரல் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம், k முதல்ல வெளியில எடுத்துருங்க. அப்போ இன்டெகிரல் 0 to infinity x square into e power minus x into dx is equal to 1. இது எப்படி இன்டெகிரல் பண்றது? போன சம்ல தான் நான் சொன்னேன் காமா ஃபங்க்ஷன். இப்போ காமா ஃபங்க்ஷன் யாராவது, அதாவது காமா ஃபங்க்ஷன் வந்து அன்னைன் சிலபஸ்ல இல்லைன்னு சொல்றீங்களா சார், அப்போ அது யூஸ் பண்ணலாமான்லாம் கேட்காதீங்க. சில்லியான கொஸ்டின் அதெல்லாம். அதாவது அந்த இன்டெகிரல் சிலபஸ், இன்டெகிரல் டாபிக் தான் நம்ம எந்த புக்லயுமே சிலபஸ்ல அவங்க கொடுக்கலையே தவிர அதுல இருக்க ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுலாம் கிடையாது. அதெல்லாம் அது ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா அது ரொம்ப சில்லியான விஷயம். கண்டிப்பா யூஸ் பண்ணலாம், யூ டோன்ட் வெரி. இப்போ இங்க என்னன்னா அந்த காமா ஃபங்க்ஷனோட இன்டெகிரல் ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ண போறேன். நான் என்ன ஃபார்ம்ல சொல்லியிருந்தேன், n ஃபேக்டோரியல் integral 0 to infinity x power n into e power minus x dx. இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ அப்போ அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றதா இருந்தா k இன்ட்டு ஒரு x பவர் integral 0 to infinity x power n into e power minus x dx. என்னது n ஃபேக்டோரியல், n into the 2. அப்போ 2 ஃபேக்டோரியல் is equal to 1. அப்போ k ஓட வேல்யூ என்னது 1/2. k ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மீன் கண்டுபிடிச்சிடலாம். மீனுக்கு இ ஆஃப் எக்ஸ். வாட் இஸ் இ ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா? இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இது ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா இன்டெகிரல் கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸ்ல வந்து லிமிட் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 சொல்லியிருக்காங்க. இப்போ 0 to infinity எக்ஸ் இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, k into x square e power minus x into dx. அவ்வளவுதான். ஸோ இதுல இந்த கேவை வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். கேவோட வேல்யூ 1/2. அந்த 1/2 வெளியில எடுத்துக்கிட்டு இன்டெகிரல் 0 to infinity x into x square x cube into e power minus x dx. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் பை காமா ஃபார்முலா 1/2 வச்சுட்டு
integral 0 to infinity x power n into e power minus x dx. X power n na n factorial, அப்போ 3 factorial. 3 factorial என்னது 6. அப்போ 6 னா கேன்சல் பண்ணீங்கன்னா e of x ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 3. அவ்வளவு e of x கண்டுபிடிச்சாச்சு. சரி, அடுத்து வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா e of x ஸ்கொயர் தெரியணும். ஸோ அடுத்ததுனால e of x ஸ்கொயர் எழுத போறேன். ஸோ e of x ஸ்கொயரோட ஃபார்முலா integral minus infinity to plus infinity x square f of x dx. ஓகே, சரி. இப்போ இதுல அவங்க கொடுத்துருக்க இன்டெகிரல் ரேஞ்ச் வந்து x greater than 0, அதனால 0 to infinity x square into f of x. f of x வந்து k into x square e power minus x dx. ஓகே, சரி. k ஓட வேல்யூ 1/2, அந்த 1/2 வெளியில போட்டுருங்க. integral 0 to infinity x square into x square x power 4 e power minus x into dx. ஸோ இதை இன்டெகிரல் பண்றதுக்கு நம்ம காமா ஃபங்க்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஃபார்முலா படி x power n into e power minus x, அப்போ n factorialனா 4 factorial. 4 factorialனா 24. 1/2 into 24. அப்போ e of x square ஓட வேல்யூ வந்து 12. e of x square ஓட வேல்யூ 12. சரி, e of x square கண்டுபிடிச்சிட்டோம். e of x தெரியும். இப்போ மீன் அண்ட் வேரியன்ஸ். மீன்னா e of x தான் நம்மளுக்கே தெரியும். ஸோ மீன்றது e of x, அதோட வேல்யூ 3. அடுத்தது கண்டுபிடிக்க போறது வேரியன்ஸ். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது e of x ஸ்கொயர் மைனஸ் e of x தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ e of x ஸ்கொயர்ன்றது பார்த்தீங்கன்னா இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது 12 மைனஸ் e of x த ஹோல் ஸ்கொயர். 3 ஸ்கொயர் 9. ஸோ 12 9 போச்சுன்னா 3. அப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 3. அப்போ மீனும் 3 தான், வேரியன்ஸும் 3 தான். அவ்வளோதான் சம்மோட ஆன்சர், முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ ஆன்சர் பார்ப்போம். If f of x is equal to x into e power minus x square by 2 in the interval x greater than 0, 0 x less than 0, then show that f of x is PDF and find capital F of x. அதாவது CDF கேட்டிருக்காங்க. சரி, கொடுத்துருக்க f of x வந்து PDF ப்ரூஃப் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதோட இன்டெகிரல் வேல்யூ வந்து வித் லிமிட்ல வந்து 1 ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? ஸோ பிகாஸ் தட் இஸ் அ கண்டிஷன் ஃபார் PDF. ஸோ அதான் இங்கே நான் ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் PDF ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் integral minus infinity to plus infinity f of x dx. இதோட வேல்யூ 1 ன்னு ப்ரூஃப் பண்ணணும். சரி, இதுக்கு லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x greater than 0. இப்போ 0 to infinity f of x வந்து x e power minus x square by 2 into dx. f of x dx. சரி, இதோட இன்டெகிரல் நம்ம 1 வருதான்னு செக் பண்ணலாம். இதை இன்டெகிரல் பண்ணணும்னா x e power minus x square by 2 இருக்கிறதுனால இதை இன்டெகிரல் பண்றது நம்ம சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி ஆகணும். என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர்ல இருக்க இந்த டொம டீன்னு எடுங்க. t இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2. அப்போ dt என்ன வரும்? dt இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரல் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x dx டிவைடட் பை 2 வரை இருக்கு. அதுல அந்த 2 வந்து உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா dt இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் dx அப்படின்னு வருது. இப்போ அதே மாதிரி நம்ம லிமிட் இங்க வந்து கண்டுபிடிக்கணும். லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் 0ன்னு இதுல போட்டீங்கன்னா டீயோட வேல்யூ 0. எக்ஸ் 0னா டி 0. எக்ஸ் இன்ஃபினிட்டின்னு இதுல போட்டா டீயோட இதுவும் இன்ஃபினிட்டி தான். ஸோ சேம் லிமிட் தான், லிமிட்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. சரி, அப்போ இதை இன்டெகிரல் பண்ணலாம். இன்டெகிரல் 0 டு இன்ஃபினிட்டி. ஏன்னா எக்ஸ் 0னா டியும் 0 தான், எக்ஸ் இன்ஃபினிட்டினா டியும் இன்ஃபினிட்டி தான். சரி, இ பவர் மைனஸ் டி, ஏன்னா இதை தான் நம்ம டீன்னு எடுத்துட்டோம். ஸோ இ பவர் மைனஸ் டி எக்ஸ் டிஎக்ஸ். எக்ஸ் டிஎக்ஸ் தான் இங்க டிடின்னு எடுத்துருக்கோம். அவ்வளோதான் டிடி. இதை இன்டெகிரல் பண்றது ரொம்ப ஈஸியாச்சு. சரி, இன்டெகிரல் பண்ணலாமா? இ பவர் மைனஸ் டியை இன்டெகிரல் பண்ணா மைனஸ் இ பவர் ஆஃப் மைனஸ் டி தான் வரும். அதோட லிமிட் வந்து 0 டு இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்காங்க. சரி, லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்பர் லிமிட்டை ஒன்று இதில் போட்டிங்கன்னா மைனஸ் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் லோவர் லிமிட் 0 போட்டிங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் இ பவர் 0. இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி எப்பவுமே 0, பட் இ பவர் 0 வந்து 1. ஸோ அப்போ இதோட சமேஷன் 1ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ இன்டெகிரல் வேல்யூ 1ன்னு வந்ததுனால f of x வந்து PDF. Therefore f of x is PDF. ஸோ கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சாச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா கேபிட்டல் f of x கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் f of x னா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ கேபிட்டல் f of x ஓட ஃபார்முலா என்ன? இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் f of x dx. ஓகே, சரி. இப்போ இதை இன்டெகிரல் பண்ணணும்னா இதுல இன்டெகிரல் ஃபார்முலா வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் தான்,
பட் இங்க கொடுத்துருக்க ரேஞ்ச் பாத்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் than 0. அப்போ லோயர் லிமிட் வந்து 0 தான், 0 to இன்ஃபினிட்டின்னு வருது. பட் இங்க எண்டு வந்து நம்மளுக்கு எக்ஸ்ல தான் முடியணும். ஸோ ஸ்டார்டிங் லிமிட் வந்து 0 தான், 0 to எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு டிஎக்ஸ். அவ்வளோதான். சரி, அப்போ இதுல வந்து அதே மாதிரி சப்ஸ்டியூஷன் கொடுத்து நம்ம போட வேண்டியதுதான். அதே சப்ஸ்டியூஷன் தான் இங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. டீன்றது எக்ஸ் ஸ்கொயர் பை 2, அதுல இருந்து நம்மளுக்கு டிடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிஎக்ஸ்னு வந்துருது இல்லை, அதே நான் எழுதிக்கிறேன், டேரக்டா எழுதிக்கலாம், தப்பு இல்லை. லிமிட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 0 போட்டால் டி 0 தான், எக்ஸுக்கு எக்ஸ்ன்னு போட்டா இங்க லிமிட் தான் ரொம்ப முக்கியமாக கவனிங்க. எக்ஸுக்கு 0 அப்படின்னு போட்டா டீயோட வேல்யூ 0. எக்ஸுக்கு எக்ஸ்னே போடுறோம், அதான் இங்க எக்ஸ் இருக்கிறதுல எக்ஸ்னு இருக்கு. எக்ஸுக்கு எக்ஸ்னே போட்டா டி என்ன வரும், இங்க எக்ஸ்னே போட்டா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வரும். ஓகே, ஸோ இப்போ லிமிட் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. இன்டெக்ரல் இன்டெக்ரல் எக்ஸ் வந்து 0வா மாறிடுச்சு. ஆனா எக்ஸுக்கு எக்ஸ்ன்னு போடும்போது டி என்ன வருது, எக்ஸ் ஸ்கொயர் பை 2 போட்டாச்சு. இது வந்து இ பவர் மைனஸ் டி எக்ஸ் டிஎக்ஸ் வந்து டிடி. ஓகே, ஸோ இதை இன்டெக்ரல் பண்ண வேண்டியதுதான். இ பவர் மைனஸ் டி பண்ணா மைனஸ் இ பவர் ஆஃப் மைனஸ் டி வித் த லிமிட் 0 to எக்ஸ் ஸ்கொயர் பை 2. லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்பர் லிமிட்டை ஒரு போட்டீங்கன்னா மைனஸ் இ பவர் மைனஸ் டி இருக்கிறதுல எக்ஸ் ஸ்கொயர் பை 2, இது அப்பர் லிமிட், மைனஸ் லோயர் லிமிட் போடும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் இ பவர் 0 1. இ பவர் 0 1ன்றதுனால உங்களுக்கு ஃபைனலா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைச்சிருக்குன்னா 1 மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அவங்க கேட்ட எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. பட் ஜென்ரலா எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதும்போது ஒரு கிளியர் ஃபங்க்ஷனா எழுதணும், அதாவது கொடுத்துருக்க இன்டர்வல் எல்லாம் பேஸ் பண்ணி எழுதணும். அது எப்படி எழுதணும் அப்படின்னா, எப்பவுமே நம்ம கண்டுபிடிச்ச எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன ரேஞ்சு கொடுத்துருக்காங்களோ அதுதான். என்ன ரேஞ்சு பார்த்துங்க, அது வந்து எக்ஸ் கிரேட்டர் than 0ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்ச கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் கிரேட்டர் than 0ல இருக்கும். சரிங்களா. ஸோ அப்போ இது எப்படி போடணும்னா 0 எக்ஸ் லெஸ் தென் 0ல கிரேட்டர் than 0 அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சது 1 மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2, அதுல எக்ஸ் கிரேட்டர் than 0. அப்போ 1 எங்க வரும்னா எக்ஸ் இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணும்போது 1. எப்பவுமே கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதும்போது 0 1 ரெண்டுலையும் இன் பிட்வீன்ல கண்டுபிடிச்சதை நம்ம எழுதணும். அதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் ரெப்ரசென்ட் பண்ற விதம். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். சொல்லலாம். சப்போஸ் இதை கன்ஃபியூஸா ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க இதுல நிறுத்தலாம், தப்பு இல்லை, உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. சொல்லலாம். ஓகே, இப்போ என்ன பார்த்தீங்கன்னா the PDF of random variable capital X is given by f of x is equal to 2x in the interval 0 to b, 0 otherwise. For what value of b is f of x is a valid PDF? b ஓட எந்த வேல்யூல f of x இந்த வேலிட் PDF கேக்குறாங்க. and also find CDF cumulative distribution function கேட்டிருக்காங்க. ரெண்டு क्वेश्चन கேட்டிருக்காங்க. b வேல்யூ என்ன, CDF என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ f of x வந்து வேலிட் PDF இருக்கும்போது b ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்கல்ல. So consider it is valid PDF. f of x ஒரு valid PDF இருக்கிறதுனால integral minus infinity to plus infinity f of x dx ஓட வேல்யூ 1 ஆயிடும். இப்போ அதுல நம்ம இதை யூஸ் பண்ணும்போது ரேஞ்ச் 0 to b, so integral 0 to b f of x வந்து 2x into dx is equal to 1. So இதை சிம்பிளிஃபை பண்ணி b கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். So 2x இன்டர்வல் பண்ணா x ஸ்கொயர் by 2 with the limit 0 to b is equal to 1. So 2 cancel பண்ணிட்டீங்கன்னா upper limit substitute பண்ணும்போது b square minus lower limit substitute பண்ண 0 equal to 1. So அப்போ b square is equal to 1ல இருந்து b ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா plus or minus 1. b க்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஆனா b ஓட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 0ல இருந்து ஆரம்பிச்சு கொண்டு போறதுனால நெகட்டிவ் வேல்யூ இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ ஒன்லி b ஓட வேல்யூ பாசிட்டிவ் தான். ஸோ b is equal to 1. ஸோ b 1 இருக்கும்போது f of x வந்து ஒரு வேலிட் PDF இருக்கும் அப்படின்றது கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆல்சோ ஃபைண்ட் CDF கேட்டிருக்காங்க. சரி, அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்ச f of x, அதாவது b வந்து f of x சப்ஸ்டிட் பண்ணிடலாம். f of x என்ன கொடுத்திருக்காங்க? It is 2x in the interval 0 less than or equal to x less than or equal to b அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த b ஓட வேல்யூ 1. அப்புறம் 0 otherwise அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த f of x தான் நம்ம CDF கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? CDF என்னது? cumulative distribution function. அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து கேபிட்டல் F of x. ஸோ அதுக்கான ஃபார்முலா
இன்டெக்ரல் 0 டு தான் ஃபார்முலா படி பாத்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இது ஃபார்முலா. பட் இங்க வந்து ஸ்டார்டிங் வந்து 0 இருக்கிறதுனால இன்டெக்ரல் 0 டு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x இன்டு டிஎக்ஸ் அப்படின்னு போடலாம். ஓகே, சரி. இப்போ இதுல வந்து 2 அப்படியே வச்சுட்டு எக்ஸை இன்டெக்ரல் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2. இதோட லிமிட் பாத்தீங்கன்னா 0 டு எக்ஸ். ஸோ இப்போ இதில் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா எக்ஸுக்கு எக்ஸ் போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் தான் வரப்போகுது. மைனஸ் லோவர் லிமிட் போட்டிங்கன்னா 0. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நான் போன சம்லே சொன்ன மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர் இன்டர்வல் காட்டணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம் வித் த இன்டர்வல் 0 to 1. சரிங்களா? ஸோ 0 less than or equal to x less than or equal to 1. ஸோ இது ஒரு ப்ராப்பர் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதும்போது எப்படி எழுதலாம்னா, நான் சொல்லியிருக்கிறேன் ஸ்டார்டிங்ல வந்து 0, லாஸ்ட்ல வந்து 1, இன் பிட்வீன் நம்ம கண்டுபிடிச்சது. ஓகே, கண்டுபிடிச்சதோட இன் பிட்வீன் ரேஞ்ச் வந்து 0 less than or equal to x less than or equal to 1. அப்போ 0 வந்து இந்த 0 வந்து இதுக்கு ப்ரீவியஸ் வேல்யூ. அப்போ அது எப்படி இருக்குன்னா எக்ஸ் less than 0 சொல்லலாம். 1 எதுனா இந்த 1க்கு அடுத்தது 1க்கு அப்புறம் எக்ஸ் greater than 1 சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான சிடிஎஃப் ஃபார் த கிவன் ஃபங்க்ஷன். அவ்வளோதான். Okay, இப்போ எக்ஸாம் பார்ப்போம். The distribution function of a random variable x is given by capital F of x is given 1 minus of 1 plus x into e power minus x greater than or equal to 0. Find the density function. Density function ஷார்ட் ஆகும் சொல்லலாம், இல்ல the probability density function சொல்லலாம். probability density function என்னது, PDF. அதாவது ஷார்ட்டா டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்றாங்க, அதுக்கு பேர் தான் ஸ்மால் f of x. சரிங்களா? சரி, இதுதான் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் மெயின் வேரியன்ஸ் கேட்கறாங்க. சரி, இப்போ கொடுத்துருக்க கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது வரைக்கும் போட்ட எல்லா சம்முமே ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருந்து தான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும். சரிங்களா? ஸோ ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. இது வரைக்கும் போட்ட எல்லா சம்முமே ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருந்தாங்க. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது நம்ம இன்டெக்ரல் பண்ணோம். அப்போ இங்க இதுல இருந்து அதை கண்டுபிடிக்கணும்னா டிஃபரன்ஷியல் பண்ணணும், உல்டா. சரிங்களா? ஸோ அதுக்கான ஃபார்முலாவும் நான் இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்துருக்கேன். எப்படி கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறது. தட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ டேரக்டா ஃபார்முலா சொல்லிடுறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ஃபார்முலா என்ன, டிஃபரன்ஷியல் பண்ண போதும். தட் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ண போதும். சரி, இதை எப்படி டிஃபரன்ஷியல் பண்ண போறீங்க, பண்ணி கட்டுறேன் பாருங்க. 1ன்றது தனியா இருக்கு. அப்போ 1 டிஃபரன்ஷியல் பண்ணா 0 மைனஸ். இப்போ இதை டிஃபரன்ஷியல் பண்ணா ப்ராடக்ட்ல இருக்கு. அப்போ யூவி மெத்தட் அப்ளை பண்ணும்போது நம்ம பிராக்கெட் போட்டுக்கணும், ஏன்னா மைனஸ் வெளியில இருக்கிறதுனால. இது u, இது v. யூவி டிஃபரன்ஷியல் என்னது, u இன்ட்டு டிஃபரன்ஷியல் ஆஃப் v e பவர் மைனஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ணா மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் v இன்ட்டு டிஃபரன்ஷியல் ஆஃப் u 1 பிளஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ணா 1 டிஃபரன்ஷியல் பண்ணா 0, எக்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ணா 1. ஆனால் 1 அவ்வளோதான். யூவி மெத்தட்ல டிஃபரன்ஷியல் பண்ணிட்டோம், புரிஞ்சு போச்சு. அப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறீங்க? சிம்பிளிஃபை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. முதல்ல மைனஸ் வெளியில இருக்கிறது நம்ம அப்படியே இருக்காது, அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த மைனஸ் e பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா 1 இன்டு திஸ் மைனஸ் e பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ். இதை கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் e பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் பிளஸ் e பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ். இதை நல்லா கிளியரா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுல இந்த டேர்முக்கு இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும். அப்போ வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது இந்த மைனஸ் உள்ள போனா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும், எக்ஸ் இன்டு இ பவர் மைனஸ் எக்ஸ். ஸோ அவங்க கேட்ட எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. வித் இன்டர்வல்னு சொல்லணும். இன்டர்வல் என்னன்னா அங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதே இன்டர்வல் தான், எக்ஸ் greater than or equal to 0. ஸோ எக்ஸ் greater than or equal to 0. ஸோ கேட்ட டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஒரு கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன கேட்கறாங்க, மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்கறாங்க. மீன் இ ஆஃப் எக்ஸ், வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா இருக்கு, அதை யூஸ் பண்ண போறோம். சரி, அவங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மீன் கண்டுபிடிக்கணும்னா இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இ ஆஃப் எக்ஸுக்கான ஃபார்முலா என்னன்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, சரி, இந்த ஃபார்முலா கொண்டு போயிட்டு லிமிட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் greater than 0, greater than 0னா 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னதுங்க, எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, சரி, இப்போ இது எப்படி இன்டெக்ரல் பண்ணணும்னு பாருங்க. integral 0 to infinity x into x x square e power minus x into dx. காமா ஃபங்க்ஷன் இதை பார்த்த உடனே சந்தோஷமா காமா ஃபங்க்ஷன் போயிடணும். ஏன்னா லிமிட் 0 to infinity
x power n into e power minus x. Formula என்னது n factorial. அப்போ 2 factorial. 2 factorial 2. அப்போ e of x ஓட வேல்யூ 2. முடிஞ்சு போச்சா? e of x கண்டுபிடிச்சாச்சு. சரி, அடுத்தது வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது நமக்கு e of x ஸ்கொயர் வேணும். அப்போ அதுக்கான ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணலாம். e of x ஸ்கொயர். e of x ஸ்கொயருக்கான ஃபார்முலா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி x ஸ்கொயர் f of x dx. இந்த ஃபார்முலால கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டும். லிமிட் வந்து 0 to infinity because x greater than 0 னு சொல்லிருக்காங்க. x ஸ்கொயர் into f of x வந்து x e power minus x into dx. ஓகே, சோ அப்போ இன்டெக்ரல் 0 to infinity x ஸ்கொயர் into x வந்து x cubed e power minus x into dx. So once again gamma function நான் போன சம்லயே கொடுத்திருந்தது தான், அது இது மாதிரி சம்ல பார்த்தது அதே ஃபார்முலா தான் இங்க யூஸ் பண்ண போறோம். So integral 0 to infinity x power n into e power minus x னா n factorial 3 factorial. அப்போ e of x square 3 factorial into 6 e of x square கண்டுபிடிச்சாச்சு. So நான் என்ன gamma function ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கேன்? n factorial is equal to integral 0 to infinity x power n into e power minus x dx. இதுதான் அந்த gamma function ஃபார்முலா, அதை நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, e of x கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து 2, e of x square வந்து 6. ஸோ இதை யூஸ் பண்ணி வேரியன்ஸ் மீன் அண்ட் வேரியன்ஸ் செய்யலாம். ஸோ மீன்றது என்னன்னா e of x மீன், அதை நம்ம 2 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், அதை இங்க எழுதிக்கங்க. ஸோ மீன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வேரியன்ஸ். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கான ஃபார்முலா என்னன்னா e of x ஸ்கொயர் மைனஸ் e of x ஹோல் ஸ்கொயர். ஓகே, e of x ஸ்கொயர்ன்றது இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 6 மைனஸ் e of x 2, 2 ஓட ஹோல் ஸ்கொயர், 2 ஸ்கொயர் 4. அப்போ 6 மைனஸ் 4 2. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 2 தான். ஓகே, ஸோ மெயின் வேல்யூ வந்து 2, வேரியன்ஸ் 2 தான். அதோட முடிஞ்சு வச்சு சம்மர் ஆன்சர். ஓகே, இப்போ சம் பார்ப்போம். The CDF of random variable capital X is given by capital F of X கொடுத்துட்டாங்க. For what value of k is a function is a valid CDF. k ஓட எந்த வேல்யூல இது valid CDF கேக்குறாங்க. ஓகே, with the above value of k, அந்த வேல்யூ ஆஃப் கேல இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஒரு நல்ல சம் தான். இது மாதிரி சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க, ஈஸி தான். ஓகே, இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு அதுல கேவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த சம் எல்லாரும் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருந்து கேவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமே, இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 பிடிஎஃப் வச்சு போட்டுடலாம் அப்படின்னா அது ரொம்ப பெருசு, டைம்லாம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணும். அதோட ஈஸியான மெத்தட் என்னன்னா நம்மளுக்கு வேலிட் சிடிஎஃப். சிடிஎஃப் வேலிட்னா நான் சிடிஎஃப்னா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டிஷன் என்னது, எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ 0 அண்ட் எஃப் ஆஃப் பிளஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ வந்து 1. இது நம்மளுக்கு தெரியும். இதை தான் நான் யூஸ் பண்ண போறேன். இதுல நான் யூஸ் பண்ண போறது என்னன்னா ரெண்டாவது தான் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா அதில் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 0 தான் இருக்கு. கிரேட்டர் தென் 0னா இன்ஃபினிட்டி வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம இதை தான் நான் யூஸ் பண்ண போறேன். அப்போ எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி 1னா இப்போ நேராக கொண்டு வந்து போடுங்க, எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டின்னு போட்டிங்கன்னா என்ன வரும்போது எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி அப்படின்னு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இது. அப்போ எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டினா கே இன்ட்டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி, எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போட்டேன். அந்த எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டியோட வேல்யூ தான் என்ன போட்டிருக்காங்க, 1 போட்டிருக்காங்க. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா கே இன்ட்டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0 வச்சு இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ கேவோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, 1 பிடிச்சு. இதுக்கு போயிட்டு ஸ்மால் எஃப் எஃப் எஸ் கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. ஓகேங்களா? ஸோ கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, பி ஆஃப் 1 லெசனர் ஈக்குவல் எக்ஸ் லெசனர் டு 5. இதுக்கும் ஸ்மால் எஃப் எஃப் எக்ஸ் வச்சு போட தேவையில்லை, நம்மகிட்ட ஸ்மால் எஃப் எஃப் எக்ஸ் கிடையாது, அவங்க கேபிட்டல் எஃப் எஃப் எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அதை நம்ம யூஸ் பண்ண வேண்டியதான். சரிங்களா? ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பி ஆஃப் 1 லெசனர் ஈக்குவல் டு எக்ஸ் லெசனர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கேபிட்டல் எஃப் எஃப் எக்ஸ் ஃபார்முலா நான் என்ன கொடுத்துருக்கேன், எஃப் ஆஃப் பி, இதான் இது ஏ இது பின்னா எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏன்னு உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் தான் அவங்களே கொடுத்துருக்காங்கல்ல, அதுல எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ கே இன்ட்டு கே தான் 1 ஆச்சு, 1 மைனஸ் இ பவர் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூ 1, அதனால அதை விட்டுருங்க. 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2 எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டிங்கன்னா 10 ஆகிட போகுது. ஸோ அப்போ என்ன வருது, 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 10 வருது. ஏன் மைனஸ் 10 வருது, எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டால் 5 into 2 10 முடிஞ்சு போச்சு. மைனஸ் எஃப் ஆஃப் 1, எக்ஸுக்கு 1 போட்டால் என்ன வரும் பாருங்க, எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2.
ஸோ 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2 அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 10 மைனஸ் உள்ள கொண்டு வரணும் மைனஸ் 1 பிளஸ் இ பவர் மைனஸ் 2. அப்போ ஃபைனலாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த பிளஸ் 1க்கு மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். ஸோ பாசிட்டிவ் மாதிரி எழுதிக்கிங்க. இ பவர் மைனஸ் 2 மைனஸ் இ பவர் மைனஸ் 10. இதுதான் பி ஆஃப் 1 லெஸ் எக்ஸ் லெஸ் 5 முடிஞ்சு போச்சு ஆன்சரு. ஓகே சரி, அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. அடுத்தது எக்ஸ் கிரேட்டர் தென் 2 எக்ஸ் கிரேட்டர் தென் 2 கேட்டிருக்காங்க. P of x greater than 2. நான் தான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். P of x greater than a னா f of infinity minus f of a அப்படின்னு சொன்னேன். a இருக்கு 2. எல்லாமே ஃபார்முலா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். P of x greater than a னா f of infinity minus f of a. f of infinity தான் 1 நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். மைனஸ் f of 2. f of 2 என்னது? x க்கு பதிலா 2 போட வேண்டியதான். x க்கு பதிலா 2 போட்டீங்கன்னா என்ன வரும்? 2 into 2 4. அப்போ 1 minus e power minus 4. So 1 minus e power minus 4. இப்போ இதில் மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா 1 minus 1 plus e power minus 4. அப்போ minus 1 plus 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா e power minus 4 தான் இதோட ஆன்சர். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ இன்சம் பாருங்க. The CDF of continuous random variable x is given. Capital F of x கொடுத்துட்டாங்க with different intervals. Okay. Find the PDF of x. ஓகே, பிடிஎஃப் கேட்டாங்க. ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்டாச்சு. ஆனால் போன சம்ல ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்கல. நான் கேட்காம டைரக்டா கேட்டதுனால நம்ம அந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, இதுல ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்கறாங்க. அண்ட் எவாலுவேட் திஸ் அண்ட் திஸ். ஓகே, ஆனா யூசிங் போத் சிடிஎஃப் அண்ட் பிடிஎஃப். பார்த்தீங்களா, இந்த ரெண்டுத்தையுமே சிடிஎஃப் யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்க சொல்றாங்க, பிடிஎஃப் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால இது ஒரு லென்த்தி சம் தான். ஒரே இதை வந்து ரெண்டுத்துலையுமே யூஸ் பண்ணி போட போறோம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன்னா, இன்ட்ரடக்ஷன்லேயே ஃபார்முலா கொடுத்துருக்கேன். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ணா போதும். ஓகே, ஒரு பெரிய பிராக்கெட்டை போட்டாச்சு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜீரோவை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 தான். அதனால நம்ம அதுக்கு பிரச்சனையே இல்லை. அதோட இன்டர்வல் வந்து எக்ஸ் லெஸ் தென் 0. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. அதோட ரேஞ்ச் வந்து 0 less than or equal to x less than 1/2. அதனால பிரச்சனை இல்லை. இதை டிஃபரன்ஷியேட் பண்றதுன்றது கஷ்டம், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால நான் ரஃப்ல டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிட்டு அதை அங்கே எழுதிடலாம், இடம் பத்தாது. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 minus 3/25 into differential of 3 minus x square. இதை எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. அப்போ 2 into 3 minus x into differential of inner term minus. புரியுதுங்களா? ஸோ இதுதான் டிஃபரன்ஷியல். இப்போ டிஃபரன்ஷியல் முடிஞ்சிச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணி நேரம் இங்கே எழுதிடலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 3 to 6 6/25 into 3 minus x. சரிங்களா? ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 6/25 into 3 minus x. இதோட ரேஞ்ச் வந்து 1/2 less than or equal to x less than 3. அடுத்தது 1 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0. அதோட ரேஞ்ச் வந்து x greater than or equal to 3. அப்போ என்னன்னா இதை ஃபைனலா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி எடுத்து எழுதலாம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ பார்த்தீங்கன்னா அதை கன்சல்டேட் பண்ணீங்கன்னா 2x. 2x ஓட பார்த்தீங்கன்னா என்ன ரேஞ்சில் இருக்கணும் இன்டர்வல்ல 0 less than or equal to x less than 1/2. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 6/25 into 3 minus x. இதோட ரேஞ்ச் வந்து 1/2 less than or equal to x less than 3. இப்போ 0 பார்த்தீங்கன்னா மற்ற இந்த இன்டர்வல் எல்லாத்துலையும் இருக்கு. x less than 0லையும் 0 தான், x less than or equal to 3லையும் 0 தான். இப்போ இது எப்படி இல்லைன்னா 0 அதர்வைஸ்ன்னு சொல்லலாம். அதர்வைஸ் என்னது, இந்த இன்டர்வல் தவிர மற்ற எல்லா இன்டர்வல்லையும் 0. அதனால தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய சம்ல 0 அதர்வைஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. அதோட மீனிங் என்னன்னா கொடுத்துருக்க இந்த இன்டர்வல் தவிர மற்ற எல்லா இன்டர்வல்லையும் 0ன்றதா இருக்கு. சரி, இப்போ கொடுத்துருக்க கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூமே யூசிங் சிடிஎஃப் அண்ட் பிடிஎஃப் கேட்டிருக்காங்க. நான் முதல்ல சிடிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது யூசிங் பிடிஎஃப்ல போடுறோம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன செய்ய போறேன், யூசிங் பிடிஎஃப் சிடிஎஃப் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இங்க எழுதிட்டா கம்பேர் பண்றது ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்க போறது என்னன்னா பி ஆஃப் mod x less than or equal to 1. இதுதான் நான் கண்டுபிடிப்பேன்.
P of mod x less than or equal to 1ன்றதை பார்த்தீங்கன்னா -1 less than or equal to x less than or equal to 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இது ஜெனரல் mod x ஓட கண்டிஷனே தான். mod x less than or equal to a னா -a2 plus a. அதனால mod x is less than or equal to 1 னா -1 plus 1. சரி, இப்போ இதை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம CDF யூஸ் பண்ண போறோம். நான் CDF கண்டிஷன் சொல்லியிருக்கேன். என்ன பண்றேன், a to b வந்தா f of b minus f of a அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அதுதான் நம்ம யூஸ் பண்றோம். f of 1 minus f of minus 1 இப்போ போட்டாச்சு. இப்போ f of 1ன்றது என்னன்னு பாருங்க. f of 1ன்றது என்னன்னா, இந்த f of xல 1 எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/2 to 3 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் 1 இருக்கும். அப்போ 1ன்றது இதுல தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். அதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கோங்க. சரி, அப்போ என்ன ஆகும்னா 1 minus 3/25 இன்ட்டு இங்க 1 போட்டீங்கன்னா 3 minus 1 2 ஸ்கொயர் 4 ஆயிடும். இதுதான் வந்து f of 1 மைனஸ் f of minus 1. f of minus 1னா -1 எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னு பாருங்க. -1 எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னா x less than 0 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். அப்போ அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ 0ன்றனால 0ன்னு போட்டா போதும். சரிங்களா? ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1 minus 12/25. ஸோ அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 25 minus 12/25. அப்போ இதோட வேல்யூ என்ன இருக்குன்னா 13/25. 13/25. ஓகே, ஸோ P of mod x less than or equal to 1 வேல்யூ 13/25. ஸோ இதுதான் வந்து யூசிங் CDFல இதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இன்னொன்னும் கேட்டிருக்காங்க, அதையும் யூசிங் CDF தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் P of 1/3 less than x less than 4. இதையும் வந்து CDF யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ அதை பார்த்தீங்கன்னா P of 1/3 less than x less than 4. சரி, இது CDF யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபார்முலா தெரியல, a to b னா f of b minus f of a, f of b minus f of a 1/3 அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ f of 4 அப்படின்னு போடும்போது 4 எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும் பாருங்க. 4 வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள வரும், கரெக்டுங்களா? ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள வரும்போது அதோட வேல்யூ என்னது 1. அப்போ f of 4 வேல்யூ 1. புரிஞ்சு வச்சு அவ்வளோ, ரொம்ப சிம்பிள். சரி, அடுத்தது இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க, f of 1/3. 1/3 வந்து எந்த ரேஞ்சுக்குள்ள வரும்னு பாருங்க. 1/3 வந்து பாத்தீங்கன்னா 0 to 1/2 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வரும் 1/3. அப்போ அதுல போட்டோம்னா 1/3 ஹோல் ஸ்கொயர். இவ்வளவுதான் விஷயமே. நீங்க என்ன போட்டுருக்கீங்களோ அது எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னு பார்த்துட்டு சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். ஓகே, ஸோ 1 minus 1/9. ஸோ 9 minus 1 8/9. ஸோ இதுதான் வந்து இதோட வேல்யூ. ஸோ அப்போ CDF யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம கண்டுபிடிச்ச f of x வச்சு இதே ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஸோ செகண்ட் வந்து யூசிங் PDF. செகண்ட் ஒன் வந்து யூசிங் PDF. ஆனால் PDF வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். CDF யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது எப்பவுமே ஈஸியாக இருக்கும். ஓகே, சரி, முதல்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிக்கலாம். P of mod x is less than or equal to 1. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் பேச சொல்லியிருந்தேன், mod x is less than or equal to -1 less than or equal to x less than or equal to 1. ஓகே, நம்ம கண்டுபிடிச்ச f of x நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து -1 to +1. அது எந்த இடத்துல இருக்கு பாருங்க. -1 to +1 வந்து பார்த்தீங்கன்னா 0ல தான் ஸ்டார்ட் ஆகுது, நெகட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகல. அப்போ என்ன ஆகுன்னா இது எப்படி எழுதலாம்னா இன்டெக்ரல் -1 to 0 f of x dx அப்படி ஒன்று போட்டுட்டு, ஓகே, அடுத்தது பிளஸ் அப்படின்னு போட்டு 0 to 1/2 இன்டெக்ரல் 0 to 1/2 f of x dx பிளஸ் அடுத்தது 1/2 to 3. ஆனா நம்ம ரேஞ்ச் 1ஓட முடியுதுலே, அப்போ நம்ம என்ன பண்ணணும் 1/2 to 3ன்னு போடக்கூடாது. நம்ம ரேஞ்ச் 1ஓட முடியறதுனால 1லே போட்டுருணும். ஆனா அந்த ரேஞ்ச் எதுக்குள்ள இருக்கு, அதே அந்த ரேஞ்ச் இதுக்குள்ளதான் இருக்கு. அப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து 6/25 into 3 minus x dx. அவ்வளவுதான். இப்படிதான் இந்த கண்டுபிடிக்கும். சரிங்களா? சரி, இப்போ எல்லாம் ஒன்னொன்னா நம்ம ஃபங்க்ஷனை சப்ஸ்டிட் பண்ணி கண்டினியூ பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா -1 to 0 வந்து இதுல இல்லவே இல்லை, அதர்வைஸ் போட அப்போ 0. இந்த ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் வேல்யூ 0, அதனால நம்ம அதை கவலைப்பட தேவையில்லை. அப்புறம் இன்டெக்ரல் 0 to 1/2 f of x, 0 to 1/2 f of x வந்து 2x dx பிளஸ் இன்டெக்ரல் 1/2 to 1 அதுல வந்து பாத்தீங்கன்னா f of x வந்து இதுதான், அதுல இருக்குது 6/25 3 minus x into dx. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் இன்டெகிரல் பண்ணி லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான பிரச்சனை. இந்த 2 இருக்கு, அப்போ x இன்டெகிரல் பண்ணா x²/2 லிமிட் வந்து 0 to 1 பிளஸ்
6 by 25 வெளியில போட்டு integration of 3 வந்து 3x minus integration of x வந்து x square by 2. அதோட லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 1 by 2. அவ்வளவுதான். இப்போ இதை ஃபுல்லா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான கிடைச்சிடும். பாத்தீங்களா சிடிஎஃப் எவ்வளவு ஈஸியா இருந்தது. ஆனா பிடிஎஃப்ல போடும்போது அதோட சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் நம்மளுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். சரி, பொறுமையாக இதை லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த 2 சப்ஸ்டிட் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 1/4 மைனஸ் லோயர் லிமிட் 0 அதுக்கு வந்து போயிடுச்சு பிளஸ் 6/25 இன்ட்டு இதில் நம்ம அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ண போறேன். 1 போட்டீங்கன்னா 3 minus 1/2 மைனஸ் லோயர் லிமிட் 1/2 போட்டீங்கன்னா 3/2 மைனஸ் இங்கே போட்டீங்கன்னா 1/4 அப்போ 1/8. ஓகே, அவ்வளவுதான். இது நார்மலா நீங்க எப்பவுமே சிம்பிளிஃபை பண்ற மாதிரி நார்மலா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிடைச்சிடும். அதை ஒர்க் பண்ணுவோம். இது வந்து 1/4 பிளஸ் 6/25 வெளியில இருக்கட்டும். இதுல பாத்தீங்கன்னா 3 2 6 minus 1 5/2 இது இந்த மைனஸ் உள்ள போனா மைனஸ் 3/2 பிளஸ் 1/8. இதை ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1/4 பிளஸ் 6/25 இன்ட்டு 5ல 3 போனா 2 2/2 1 1 plus 1/8. ஓகே, சரி. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 1/4 plus 6/25 இன்ட்டு இது கிராஸ் 8 plus 1 9/8. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8 தான். இதில் அடிச்சிங்கன்னா 4 2 சார் 8, இது வந்து 3 2 சார் 6. இப்போ 1/4 plus 9 3 சார் 27/25 into 400. ஓகே, அப்போ எல்சிஎம் 100 எடுத்தீங்கன்னா இப்போ இது 100 தான் 25 வரும். மேலே 25 plus 27 25 plus 27 அப்போ ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 52 52/100. இதை ஃபர்தர் அடிச்சிங்கன்னா 13/25. பார்த்தீங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் சிடிஎஃப்ல யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோமே 13/25, அதே 13/25 வந்துச்சு பாருங்க. இவ்வளோ சிம்பிளா போட்டதை பிடிஎஃப் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்க. ஓகே, ஆனால் வேற வழியில் ஒரு கொஸ்டின் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம அது போட்டோம். சரி, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா P of 1/3 less than x less than 4 இதை கண்டுபிடிக்கணும். சரி, இதோட ரேஞ்ச் போடும்போது பார்த்தீங்கன்னா இது எங்க இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா f of x இங்கே எடுத்துக்கிட்டேன் 1/3 to 4. இப்போ அதில் 1/3ல ஸ்டார்ட் ஆகணும்னா 1/3ல ஸ்டார்ட் ஆகிறது எந்த இடத்துல இருக்கு? இந்த ரேஞ்சுக்குள்ள வரும். இப்போ 1/3 to 1/2 இன்டெக்ரல் 1/3 to 1/2 f of x dx plus 1/2 to 3. Okay. 1/2 to 3 f of x dx plus 3 to 4. 3க்கு மேல போறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0. அதனால நம்ம அது போடணும் அவசியம் இல்லை. ஒரு வேலை போடணும்னு நினைச்சீங்கன்னா கூட 3 to 4 போட்டா அதர்வைஸ் அடுத்த ரேஞ்சுக்குள்ள போகும்போது அது 0 ஆயிடும். அதனால நம்ம அது போடணும் அவசியம் கிடையாது. ஓகே, அவ்வளவுதான். இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணா போதுமானது. இது நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், எடுத்து வச்சுங்க. இப்போ இன்டெக்ரல் 1/3 to 1/2 f of x இந்த ரேஞ்சுக்குள்ள f of x வந்து 2x dx பிளஸ் இன்டெக்ரல் 1/2 to 3 அதுல f of x வந்து 6/25 into 3 minus x into dx. ஓகே, ஸோ இதை இன்டெக்ரல் பண்ணி லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணினா உங்களுக்கு தேவையான வந்துடும். இப்போ பார்த்தோம்னா 2 into x இன்டெல் பண்ணா x square by 2 with the limit 1/3 to 1/2 plus 6/25 into 3 இன்டெல் பண்ணா 3x minus x இன்டெல் பண்ணா x square by 2 with the limit 1/2 to 3. ஓகே, இப்போ ஃபர்தரா லிமிட் சப்ஸ்டிட் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடி இந்த 2 கேன்சல் ஆயிடும். அப்பர் லிமிட் போட்டீங்கன்னா 1/4 minus lower limit 1/9 plus 6/25 into இதில் அப்பர் லிமிட் கொண்டு போட்டீங்கன்னா 3 3s are 9 minus 3 square 9/2 minus lower limit போட்டீங்கன்னா 1/2 போட்டீங்கன்னா 3/2 minus இங்க 2 1/4 1/8. ஓகே, அவ்வளவுதான். இதை ஃபர்தரா பொறுமையா சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறோம் பாருங்க. இப்போ இதுல வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 9 minus 4 9 minus 4 5 5/9 4s are 36 plus 6/25 into இதுல பாத்தீங்கன்னா 9 2s are 18 18 minus 9 9 9/2. ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதனால மைனஸ் உள்ள கொண்டு போயிடுங்க. மைனஸ் உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா 3/2 plus 1/8.
8. ஓகே, ஸோ இதை உங்களோட ஓன் சிம்பிளிஃபிகேஷன் தான், எப்படி பண்ண முடியுமோ சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 6/25 இன்ட்டு இதில் எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்படி பேஸ் சேமாக இருக்கு. 9ல் 3 போச்சுன்னா 6, 6/2 வந்து 3, அப்போ 3 + 1/8. இப்போ 5/36 + 6/25 இன்ட்டு 24 + 1 25, 25/8. பார்த்தீங்கன்னா இந்த 25க்கு இந்த 25 கேன்சல் ஆகிடும். ஸோ 5/36 ப்ளஸ் இதை அடிச்சிங்கன்னா 3/4. ஓகே, சரி, 5/36 + 3/4. இதுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக திருப்பி எல்சிஎம் வந்து 36 எடுத்துக்கோங்க. இப்போ 5 ப்ளஸ் இது 9 4 37, அப்போ 9 3 வரும் 27. இதை ஆட் பண்ணிங்கன்னா 32/36. ஃபர்தராக இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 8/9. பார்த்தீங்களா, நம்ம சிடிஎஃப் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சதும் பார்த்தீங்கன்னா 8/9 தான் இருக்கு பாருங்க. ஸோ நான் அவங்க கேட்ட ரெண்டுத்தையுமே சிடிஎஃப் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு, பிடிஎஃப் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் ஆன்சர். அப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிடிஎஃப்ல யூஸ் பண்ணி போகிறதா ஈஸியாக இருக்கு. சரிங்களா, அவ்வளோதான். இப்போ எக்ஸாம் பார்க்கலாம். இந்த சிடிஎஃப் ஆஃப் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் இஸ் கிவன். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கம்ப்யூட் தீஸ் 3. இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கும் பட்சத்தில் அதை யூஸ் பண்ணியே கண்டுபிடிச்சிடலாம், செம்ம ஈஸியாக இருக்கும். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா இ ஆஃப் எக்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். கண்டிப்பாக இ ஆஃப் எக்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு இதில் வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாதான் போட முடியும். சரிங்களா, சரி, எது எப்படி ஸ்மால் எஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சதுனாலையும் அதை யூஸ் பண்ணி நான் போகணும் அவசியம் இல்லை. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணி முடிச்சிடலாம், அதை எப்பவுமே ஈஸி. ஆல்ரெடி போன சம்லேயே நம்ம பார்த்தாச்சு. ஓகே, சரி, இப்போ இந்த சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்க கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணி கேட்டிருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி போகணுன்றதை பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் mod x is less than 1/4. ஸோ mod x நம்ம போனதில் கூட போட்டேன். mod x less than 1னாவே நம்ம எப்படி எழுதணும், 1/4னாவே -1/4 less than x less than +1/4 அப்படின்னு போடணும்னு சொல்லியிருக்கேன். mod x less than a னா -a2 + a அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அடுத்தது நான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இதை யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபார்முலா a to b னா f of b minus f of a. ஸோ f of b minus f of a minus 1/4 இதை யூஸ் பண்ணியாச்சு. 1/4 அப்படின்னும் போது நம்ம எந்த ரேஞ்சுக்குள்ள வரும்னு பார்க்கணும். 1/4ன்றது பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் 0 to 1 ரேஞ்சுக்குள்ள, -1 to +1 ரேஞ்சுக்குள்ள தான் வரும். அப்போ இங்கே தான் நம்ம 1/4 போட போகிறோம். சரிங்களா, அப்படி போட்டோம்னா என்ன வரும் பாருங்க, 1/4 + 1/2 இதுதான் f of 1/4 minus f of -1/4. -1/4 எந்த ரேஞ்சுக்குள்ள வரும்? -1/4ம் இதே ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். அப்போ அதுல இங்க போட்டீங்கன்னா -1/4 + 1/2. சரிங்களா, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி பண்ணலாம்? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 4 + 1 5. அப்போ 5/4 வரும். 4 × 2 8. இது வச்சு மைனஸ். இப்போ இங்க வந்தீங்கன்னா இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 4 4ல 1 போனா 3. அப்போ 3/4 வரும். 4 × 2 8. அப்போ 5ல 3 போச்சுன்னா 2/8. அப்போ வந்து 1/4. அவ்வளவு சிம்பிளா கண்டுபிடிச்சாச்சு பார்த்தீங்களா. ஸோ சிடிஎஃப் யூஸ் பண்ணி இதோட வேல்யூ 1/4 ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. செகண்டா கேட்கறது வந்து p of x greater than -1/2. அடுத்தது x less than 3/4 கேட்டிருக்காங்க. அந்த ஒரு ஃபார்முலா உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிடுறேன். சிடிஎஃப் யூஸ் பண்ணி போற ஃபார்முலா p of x greater than a அப்படின்னு வந்துச்சுனாவே நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது f of infinity minus f of a. அதுவே p of x less than a இன்ட்ரடக்ஷன்ல இந்த ஃபார்முலா கொடுத்துருக்கேன். x less than a வந்துச்சுனாவே f of a minus f of minus infinity அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கிரேட்டர் தென் அண்ட் லெஸ் தெனுக்கான ஃபார்முலா. சரிங்களா, ஸோ இப்போ இவங்க கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்னவோ அதை கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா p of x greater than -1/2. சரிங்களா, ஸோ கிரேட்டர் தென் சொன்னவே என்ன சொல்லிருக்கேன், f of infinity minus f of a. ஏன்றது -1/2. சரி, ஆனா f of infinity வேல்யூ 1 கண்டிஷனே இருக்கு. f of infinity 1, f of minus infinity 0. அப்போ 1 minus f of -1/2. -1/2 எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்? -1/2 எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். -1/2 அப்போ இங்கதான் போடணும். -1/2 + 1/2. சரிங்களா, அப்போ
minus 1 by 2 plus 1 by 2. அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். 1 minus 1 by 2 1 by 2 1 by 2 by 2 1 by 4. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 4 minus 1 3 by 4. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை கண்டுபிடிச்சாச்சு 3 by 4. இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதுல செகண்ட்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா p of x less than 3 by 4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ லெஸ் தென்கான ஃபார்முலா நான் என்ன சொல்லியிருக்கேன், f of a ஏன்னா இங்க 3 by 4, f of a minus f of minus infinity. அதாவது லெஸ் தென் ஏக்கு f of a minus f of minus infinity, கிரேட்டர் தென் ஏக்கு f of infinity minus f of a. சரி, ஓகே. f of 3 by 4, 3 by 4 எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னு பாருங்க. 3 by 4 எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னா 3 by 4 இதே ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். சரிங்களா? அப்போ 3 by 4 plus 1 by 2. ஓகே, ஸோ இது வந்து என்னது, 3 by 4 plus 1 by 2. பட் f of minus infinity நான் 0ன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்க. 3 into 4 4 plus 3 7 by 4 4 2 for 8. அப்போ p of x less than 3 by 4 வேல்யூ 7 by 8 கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. அடுத்த கொஸ்டின் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இ ஆஃப் எக்ஸும் வேரியன்ஸும் கேட்டிருக்காங்க. அந்த இ ஆஃப் எக்ஸ் வேரியன்ஸ் வந்து நம்மளால கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாகும். சரிங்களா? ஓகே, அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே, ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே எடுத்து வச்சுட்டு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே, இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்க. 0 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 தான். அப்போ அதோட ரேஞ்ச் எக்ஸ் லெஸ் தென் -1. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸை பண்ணா 1 பண்ணா 0, அப்போ 1 by 2 தான். இது 1 by 2. அதோட ரேஞ்ச் வந்து -1 less than or equal to x less than 1. அப்புறம் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, அதோட ரேஞ்ச் எக்ஸ் less than or equal to 1. ஸோ அப்போ ஃபைனலாக உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி ஃபைனலைஸ் பண்ணலாம்னா 2 0 வரனால ஒரே ஒரு 0 போட்டுக்கலாம். அப்போ 1 by 2 அதோட ரேஞ்ச் வந்து -1. ஓகே, 1 by 2 அதோட ரேஞ்ச் வந்து -1 less than or equal to x less than 1. 0 அதர்வைஸ் போட்டுருக்கோம். அவ்வளோதான். எஃப் ஆஃப் எக்ஸ் தெரிஞ்சு போச்சு. இதை வச்சு நம்ம இ ஆஃப் எக்ஸும் வேரியன்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இ ஆஃப் எக்ஸுக்கான ஃபார்முலா என்னது, இ ஆஃப் எக்ஸுக்கான ஃபார்முலா இந்த -infinity to +infinity x f of x dx. But f of x oda range -1 to +1. So integral -1 to +1 x into f of x oda value 1 by 2 into dx. Okay, இப்போ இதை இன்டெகிரல் பண்ண என்ன வரும், 0 வந்துடும். ஏன் 0 வருது, ஏன்னா இன்டெகிரலோட லிமிட் -1 to +1. அப்படின்னா ஆடா ஈவனா செக் பண்ணலாம். எக்ஸ்ன்றது ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன்னா 0 வச்சு, அப்போ ஜெராவே இ ஆஃப் எக்ஸ் வேல்யூ 0 முடிஞ்சு போச்சு. அடுத்தது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா? ஓகே, இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கன்ஃபார்ம் பண்ணதே இன்டர் -infinity to +infinity x ஸ்கொயர் f of x dx. ஓகே, ஸோ அதுல f of x ரேஞ்ச் -1 to +1 தெரியும். x ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். f of x வந்து 1 by 2, இன்னொரு 1 by 2 into dx. இப்போ இது பார்த்தீங்கன்னா -1 to +2 இருக்கு. அப்போ ஆரை ஈவனா செக் பண்ணணும். x ஸ்கொயர் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷனை எப்படி எழுதலாம்னா 2 times of 0 to 1 x square 1 by 2 into dx எழுதலாம். ஓகே, அப்படி எழுதின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகும். அப்போ x ஸ்கொயர் இன்டெகிரல் பண்ணினா x cube by 3 with the limit 0 to 1, லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணினா 1 by 3. ஸோ e of x 0, e of x square 1 by 3. ஓகே, ஸோ அவங்க ஆனால் இந்த சம்மில் கேட்டிருக்கிறது வேரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கான ஃபார்முலா e of x square minus e of x the whole square. Okay, அப்போ e of x square வந்து 1 by 3 minus e of x நம்ம 0 பண்ணிச்சிருக்கோம் 0 square. அப்போ வேரியன்ஸ் வந்து 1 by 3. அவ்வளவுதான் சம்மரைஸ் சார். இந்த சம்மரை கேட்ட எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளவுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் ரிலேட்டடான சம் எல்லா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டோம். அதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்தாங்கன்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்காமலே டேரக்டாக ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிக்கலாம் தான் போட்டுருக்கேன். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இதில் இருக்க ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னாவே உங்களால் கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிடும். எந்த சம் எக்ஸாமில் கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபர்தர் சம் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே நாங்கள் பப்ளிஷ் பண்ண டெக்ஸ்ட் புக் பர்ச்சேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பாய்.